ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Romans 8 chapter 14th verse. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நாம் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து இந்த வேத பகுதியை தேவனுக்கு செய்தியாய் கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். For certain weeks, the Lord God is giving me this message and helping me out. தேவனுடைய செய்திக்காக தேவ சமூகத்திலே போகிற வேளையிலெல்லாம் கர்த்தர் இந்த வசனத்தின் மேலேயே என்னை கவனிக்க பண்ணி அதையே சிந்திக்க பண்ணுகிறார். வேறு வசனத்துக்குள்ளே என்னுடைய இருதயம் செல்லவே மறுக்கிறது. When I go to the presence of God and ask for the message, He is asking me to meditate on this portion and I am not able to deviate from it. உண்மையாகவே கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக சமயமாக இருக்கின்றன. The coming of the Lord is nigh. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are to prepare ourselves for His coming. நமக்கு நன்றாகவே தெரியும் தேவன் நம்மை நடத்துகிறவர். We know pretty well it's God who leads us. இதை குறித்து கடந்த வாரங்களிலே நான் பேசி இருக்கிறேன். The past week we spoke upon this ஏசாயா subject. 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். In Isaiah 58:11, the Lord shall guide thee continually. யாத்திரையா 13ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்திலே இரவும் பகலும் நடத்துவார். Exodus 13:21 and 22, He will lead thee day and night. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால் நற்கிரியை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். From verses 3 to 6, the Lord God who started the good work will lead you to the very end. தேவன் நித்தமும் நடத்துவார். The Lord God will lead us continually. ராவும் பகலும் நடத்துவார். Day and night He would lead us. கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். And the Lord God would lead us to the very end. இது தேவன் நம்மை நடத்துகிற இந்த பெரும் பாக்கியம். The privilege that the Lord God is leading us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தேவன் எப்படி நடத்துவார்? How would God lead us? தேவன் எங்கே நடத்துவார்? Where would God lead us? இந்த வசனத்தை நான் சிந்திக்கும் பொழுது When I was concentrating on this verse, தேவனுடைய நடத்துதலை குறித்து கர்த்தர் என்னோடு தெளிவாக பேசினதை நான் அறிவேன். I know the Lord God spoke very clearly regarding the leading of God. ஒரு தேவனுடைய பிள்ளையை நடத்துவதற்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், If a child of God would surrender to the leading of God, மத்தேயு எழுதின சுவிசேஷம் the Gospel of Matthew, 4ஆம் அதிகாரம் 4th chapter, 1ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், first verse. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே, பாருங்க, ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே நடத்தப்படு. Here we find Jesus was led by the Spirit to the wilderness. இயேசுவை ஆவியானவர் நடத்தின வழி சோதிக்கப்படுவதற்காக. So the Spirit led Jesus to the wilderness that He may be tried. இதற்கு முந்தின சம்பவங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read the previous incidents, இயேசு தன் தகப்பன் தாய்க்கு 30 வருஷங்கள் கீழ்ப்படிந்திருந்தார். 30 long years Jesus obeyed His mother and father. இப்பொழுது அவர் ஊழியத்தை அவர் சட்டப்படி, யூத சட்டப்படி 30வது வயதுதான் அவர்கள் மேஜர் சுயாதீனமாய் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு யூத முறைப்படி அவர்கள் மேஜர் தனித்து நிற்கக்கூடிய நிலைக்கு வருகிறார்கள். At the age of 30 they attain majority and come and stand 30வது வயதிலே இயேசு யோர்தான் நதி அண்டையிலே வந்தார். Jesus at the age of 30 came to the banks of அவர் Jordan. யோவானாலே ஞானஸ்நானம் பெற்றார். He was baptized by John the Baptist. வேதம் சொல்லுகிறது, The word of God said, அவர் மேல் புறாவை போல ஆவியானவர் இறங்கினார். the Spirit descended even as a dove. அவர் ஜெபம் பண்ணினார். He prayed there, வானத்திலும் சத்தம் உண்டாயிற்று, and a voice was heard from இவர் heaven. என்னுடைய நேசகுமாரன், Lo, this is my beloved son, இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் and I desire him, or I என்று love him. சாட்சி பெற்ற, பரலோகம் சாட்சி கொடுத்த அடுத்த நிமிஷம் அடுத்த வசனம் எழுதுகிறது,
ஆவியானவராலே சோதிக்கப்படுகிற கொண்டு போகப்பட்டார். And after having received all these testimonies, he was led by the Spirit to be tempted in the wilderness. பாருங்கள், அவர் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டார். Look, he received water baptism. அபிஷேகம் பெற்றுவிட்டார். He received the anointing of God. பரலோகத்தினுடைய சாட்சியம் He பெற்றுவிட்டார். received the testimony from heaven. இப்பொழுது ஆவியானவர் நடத்துகிறார். Now it's a Spirit that leadeth him. நிரப்பின ஆவியானவர், The Spirit that led him. வந்து இறங்கின The ஆவியானவர் Spirit that came upon him. இப்பொழுது நடத்த தொடங்குகிறார். Now it starts leading அவர் Jesus. நடத்துகிற முதலாவது இடம் எங்கே என்றால், Where does he lead in the first place? சோதிக்கப்படுவதற்காக. That he may be tempted. நன்றாய் கவனியுங்கள். Consider, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை we the children of God, ஆவியானவர் நடத்துவாரானால், if the Spirit of God would அவர் lead us, நடத்துகிற முதலாவது இடம் சோதனை களம் என்பதை நீங்கள் மறந்து the விடக்கூடாது. first place wherein he would lead us into temptation. Never forget that. வேதம் சொல்லுகிறது, Where God says, சங்கீத புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் Psalms 11, 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Psalms 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். The Lord tried the righteous. நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். We know the Lord, கர்த்தர் நம்மை அறிய விரும்புகிறார். and the Lord desires to know us. யாரை அறிய விரும்புகிறார்? Whom does he desire to know? கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். The Lord tried the righteous. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. கர்த்தர் ஒரு நீதிமானை எதற்காக அறிகிறார்? Why does the Lord try a righteous person? நல்லா கவனியுங்கள். எல்லாரையும் சோதிக்கிறது இல்ல. He does not try everyone. உலகத்துல ரெண்டு சோதனை இருக்கு. There are two kinds of temptation in this ஒன்று, world. ஒரு மனிதனை தேவன் சோதிக்கிறது. Or first, God tempts man. இன்னொன்று, நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் In James 1st chapter, 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் from வாசிப்பீர்களானால், 13 to 15, சோதிக்கப்படுகிற எவனோ சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கப்படுகிறவரல்ல. பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் சோதிக்கிறான். So every man is tempted of his own accord. வேதம் சொல்லுகிறது, God says, தன்னுடைய மாம்ச இச்சையினாலே இழுக்கப்படுகிறான். so he is drawn because of the lust in his flesh. அந்த இழுக்கப்பட்ட இச்சைக்கு அவன் ஒப்பு கொடுப்பானானால், when he surrenders himself to the lust in the flesh, சிக்குகிறான். he is snared in. அவன் சிக்கினால், and after he is enticed, அதிலே அவன் மரிக்கிறான். he dies in it. ஆனால் Yet இங்கே நான் இன்றைக்கு சொல்லுகிற சோதனை, here the temptation that is சிக்குகிற சோதனை அல்ல. it's not the temptation that is தேவன் enticed. ஒருவனை அறிவதற்காக சோதிக்கிற சோதனை. That God may know a person, he tempts man. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of man. ஒரு சோதனை தான் ஒரு மனுஷனை அறிய பண்ணுகிறது. The temptation alone can reveal a man. இந்த காலம் பரீட்சை காலம். These are the testing times. பிள்ளைகள் எல்லாரும் பரீட்சைக்கு ஆயத்தமாகிறார்கள். The children prepare themselves for the exam. எல்லா பிள்ளைகளையும் கேட்டு பாருங்க. You ask the children, படிச்சியாடா? have you learned it? படிக்கிறான். Yes, we are learning. ராத்திரி எல்லாம் முழிச்சிருக்கான். They have learned throughout the night. அவன் என்ன படிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. We know not as to what he is learning. அவன் பாடம் படிக்கிறானா செல்போன் படிக்கிறானா தெரியாது. Whether he is learning the lesson or learning the cell phone, God knows. ஆனால் இவனுக்கு எப்போ வந்து படிச்சானான்னு எப்ப தெரியும்னா, when would you know that he has learned it? ஒரு எக்ஸாமினுடைய முடிவு வரப்போகிறது. The end of an exam would come. பரீட்சையினுடைய முடிவு வரப்போகிறது. The end of a test would come. அப்பதான் it's only then இவன் எவ்வளவு படிச்சான், how much he has studied, இவன் எப்படி படிச்சான், how he has studied, இவனுடைய திறமை என்ன, what about his talent, இவனுடைய தகுதி என்ன, what about his worthiness. அத்தனை எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, when would you know all that? after testing. Only after the exams. ஒரு பரீட்சை மாத்திரம் இல்லாமல் If இருந்திருந்தால், there isn't any exam, நம்ம பிள்ளைங்களை போல முதல் தரமான மாணவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் அம்மாட்ட சொல்லுவாங்க, நான் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். every child would say to his mother that she. ஆனா பரீட்சை தான் என்ன காட்டி கொடுக்கணும். What about the test? நீ பெஸ்டா நீ worstா காட்டி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம். It's the exam that proves him to be worst or best. அதே விதமாக தான் ஆண்டவர்
தன்னை பின்பற்றுகிற நீதிமான்களை சோதிக்க விரும்புகிறார். Likewise, God wants to try and tempt the righteous that follow him. பாருங்கள், Look, ஒரு ரோடு இருக்கிறது. there's a road. அந்த ரோட்ல ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. There's heavy traffic on that road. அரசாங்கம் ஒரு பிரிட்ஜ் ஒன்றை கட்ட விரும்புகிறது. Government wants to build a bridge upon. இப்போ பிரிட்ஜ் கட்டுவதற்கு முன்பதாகவே ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இதுல எத்தனை வாகனங்கள் போகின்றன. Even before the flyover is built, they take a survey as to how இதுல many எவ்வளவு weight தாங்கக்கூடிய பிரிட்ஜை கட்டணும். What about the weight that the bridge can bear? அதற்கேற்ற விதமாக பில்லர் அமைக்கிறார்கள். Likewise, they form the pillar. இதை ஓபன் பண்ணுவதற்கு முன்பதாக, பப்ளிக்கா பயன்படுத்துவதற்கு முன்பதாக, before opening it in public, engineers வந்து சோதிக்கிறார்கள். Engineers come and try the bridge. இதுல 250 டன் weight இதுல ஏறக்கூடிய ஒரு பிரிட்ஜை ஒரு நாயை விட்டோ பூனையை விட்டோ சோதிக்க மாட்டான். They will not try the 250 tons bridge. 250 டன் தாங்க வேண்டிய ஒரு பிரிட்ஜை 1000 டன் உள்ள வெயிட்டை ஏத்தி, ஒருவேளை 250 டன் தாங்க வேண்டிய பிரிட்ஜில் ஒரு டிராபிக் ஜாம் ஆகி 1000 டன்னால ஏறிடுச்சு, பிரிட்ஜ் தாங்குமா? So they'll try with 1000 tons whether the bridge would bear in case if there's traffic over the bridge. அதற்கு அப்புறம் தான், so only after that, பிரிட்ஜை பப்ளிக்காக ஓபன் பண்ணுகிறார்கள். they would open the bridge to the public convenience. ட்ரெயின் தண்டவாளமாகட்டும், whether it be a train track, ரோட்ல ஓடுகிற ஒரு கார் ஆகட்டும், or the car that's running on the road, மற்றவர்களுக்கு ஒரு பொருள் பிரயோஜனப்பட வேண்டுமானால் அந்த அந்த பொருள் சோதனை இல்லாமல் பப்ளிக்கா வெளியே வராது. that object has got to be tried, if not it will not be brought. தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால், God has got to utilize us. தேவனை மற்றவர்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டுமானால், God has got to bring us before others. தேவன் தம்முடைய கரத்தில் எடுக்க வேண்டுமானால், God has got to take you in his hand. முதலாவது நம்மை யார் என்று தேவன் அறிய விரும்புகிறார். God desires to know as to who we are. இங்க ஒரு கம்பெனி எடுத்து பாருங்க. Look at a company. அந்த கம்பெனில 1000 பேர் வேலை செய்யலாம். 1000 people are working in that company. எல்லாரும் கையிலேயே காசை கொடுத்து பேங்க்ல போட்டுவான்னு சொல்ல மாட்டான். He will not give money to all and ask them to அவங்க தெரியும், store up in the bank. இவங்கட்ட எத்தனை லட்சம் கொடுக்கலாம் சார், how many lakhs can be given, இவங்கட்ட எத்தனை கோடி கொடுக்கலாம் சார், how many crores can be given. ஆனா அவங்கட்ட கொடுத்தா பேங்க் போடான்னா அவன் பீகார் போயிடுவான். So instead of going to the bank, he'll go elsewhere. ஆனால் இவனுக்கு தெரியும், எத்தனை கோடி கொடுத்தாலும், how many may be, எங்க அனுப்பினாலும், wherever he may be, எந்த சூழ்நிலையிலும், whatever may be the உண்மையாக இருப்பான். he would be faithful. இந்த சாட்சி எப்படி வாங்குனான்னு கேட்டீங்கன்னா, அந்த எஜமான் இவன் அறியாமலே பல சோதனைகளை வச்சிருக்கான். The master had kept several trials for him. 10,000 ரூபாய் கொடுத்து 20,000 ரூபாய் கொடுத்து சோதிச்சான். Given 10,000, 20,000, he had tried him. அவன் எடுத்த உடனே 1,00,000 ரூபாய் கொடுத்துறது இல்ல. Immediately he would not give him 1 lakh. எடுத்த உடனே கோடியை கொண்டு கொடுத்துறது இல்ல. He would not give him crores immediately. பல நிலையிலே அவன் சோதிக்கப்பட்ட பிறகுதான், several incidents of இப்ப trial. எஜமான் சொல்றான், Now the master says, இவனை எவ்வளவு நம்பலாம் சார், we can trust him to any extent. எங்க வேணா அனுப்பலாம் சார், we can send him anywhere. ஆகையினாலே தான், Therefore, நாம் தேவனை நம்புகிறது வேறு, we trust in God is different, நம்மை நம்புகிறது வேறு, and God believing on us is different. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read the Gospel of John, யோவான் எழுதின சுவிசேஷம், the Gospel of John, 2ஆம் அதிகாரம், 2nd chapter, தயவு செய்து 23ஆம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். verses 23 and 24. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பல. But Jesus did not commit himself unto them இயேசு because he knew எல்லாரையும் all men. அறிந்திருந்தார். எல்லாரும் என்ன சொன்னாங்க? தேவன் மேல விசுவாசம் வச்சாங்க. And everybody believed that he is God. ஆனா இயேசு ஒருவனை நம்பல. But Jesus never trusted them. இயேசு நம்பி இணங்கல. Jesus never gave room. வேதம் சொல்லுது, The word of God மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. And needed not that any should testify of man, for he knew what was in man. தேவன்
பர்சனலாக அறிந்திருந்தார். God knew him personally. உங்க ஒவ்வொருவரையும் தேவன் அறிஞ்சிருக்கார். The Lord God knows each and every one of you personally. ஒருவரும் தேவனுக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. And everyone need not have to testify to God as to அவர் who. எப்படி அறிஞ்சிருக்கார்? How does he know? நீங்க அறிந்தோ நீங்க அறியாமலோ subconsciously, தேவன் உங்களை ஒரு சோதனைக்கு உட்படுத்தி தேவன் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். God led you through trials and temptation and has known you. இவனை ஏன் நம்பலாம்? Why we ought to trust him? இவனை எவ்வளவு நம்பலாம்? How much can we trust him? இவனை நம்பி எங்கே அனுப்பலாம்? Where could we send him after believing? ஆண்டவர் முழுவதும் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். The Lord God knows us full. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, God says, ஒரு நீதிமானை ஆண்டவர் சோதித்து அறிகிறார். and God tried the righteous. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. நீங்கள் பாருங்கள், Look, ஒரு சம்பவம் வேதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. there's a beautiful incident. யோபு முதலாம் அதிகாரத்திலே தேவ சந்நிதியிலே சாத்தான் வந்து நின்றான். We find Satan coming and standing in the presence of God. உடனே ஆண்டவர் சொன்னார், The Lord asked him, நீ பூமியெல்லாம் சுற்றி திரிஞ்சியாப்பா? have you gone to and fro around என்னுடைய the body? தாசனாய யோபின் மேல கவனம் வைத்தாயா? Have you considered my servant Job? அவன் உத்தமன், He's faithful, அவன் சன்மார்க்கன், he's moral, அவன் தேவனுக்கு பயந்தவன், he won that fear அவன் of God, பொல்லாப்புக்கு விலகுறவன். eschewed the evil. இத்தனை சாட்சியை யார் கொடுத்தான்னா தேவன் கொடுத்தார். God gave all these with testimony to Job. யோபுக்கே தெரியும் கர்த்தர் உத்தமத்தை அறிவார் என்று சொன்னார். Job knew pretty well that the Lord knew his கர்த்தர் faithfulness. அவனுடைய உத்தமத்தை அறிவார். God knows his faithfulness. தேவ பயத்தை அறிவார். He knows the fear of God. அவனுடைய சன்மார்க்க He வாழ்க்கையை knows அறிவார். the moral life that he lives. தேவனுக்கு பயப்பட்டு அவன் பொல்லாப்புக்கு விலகுற தேவன் அறிவார். God knew that he eschewed evil and departed from ஆனால் evil. சாத்தான் இப்பொழுது ஒரு புதிய அப்ளிகேஷனை போட்டான். Satan brings in a new application. நீர் வந்து உத்தமத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறது. You know his faithfulness. நீர் வந்து அவன் தேவ பயத்தை You அறிஞ்சிருக்கிறீர். know the fear of God in him. நீர் வந்து அவனுடைய பொல்லாப்புக்கு விலகுற பரிசுத்த வாழ்க்கை அறிஞ்சிருக்கிறீர். You know that he leads a ஆனா holy நீ life. ஒண்ணு அறியல, என்ன தெரியுமா? One thing you know not. அவன் ஏன் தெரியுமா உமக்கு பயப்பட்டு ஆராதிக்கிறான்? You know why he fears you and worships அவன் you. உம்மை ஆராதிக்கிறான், He worships you உம்மை பற்றிக் கொள்ளுகிறான். and he adheres ஏன் to you. தெரியுமா? You know why? நீர் அவன் கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறீர். Because you have blessed the work of his அவனை hands. சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். And you have hedged him round about. அவன் சம்பத்து பெருகிட்டே போகுது. And his wealth is increasing. ஆகையினால உம்மை துதிக்கிறான், Therefore is he worshipping உம்மை you. ஆராதிக்கிறான். Therefore does he worship நீர் you. இதை எடுத்து பாரும், If you remove the அவன் hedge, தூஷிக்கானா இல்லையா பாரும். whether he would blaspheme thee or not, find out. யாருக்கு சோதனை? For whom is the trial? உத்தமனுக்கு, One who is faithful. தேவனுக்கு பயப்படுறவனுக்கு. One who fears God. இப்ப என்ன சோதனைனா, What was the temptation? இவன் தேவனை பணத்துக்காக ஆராதிக்கிறானா, Whether he worships God for money, ஆசீர்வாதத்துக்காக whether ஆராதிக்கிறானா, he worships God for இல்ல blessing, தேவனையே ஆராதிக்கிறானா. whether he worships God alone. சாத்தான் சொல்றான் உம்மை ஆராதிக்கல. Satan says he's not worshipping you. அவன் ஆராதிக்கிறது இந்த ஐஸ்வரியத்துக்காக, He's worshipping you for riches, இந்த சம்பத்துக்காக, for wealth's sake, உம்முடைய வேலி அடைச்சிருக்கிறதுக்காக, because you have hedged him round about. இதுக்காக உம்மை It's ஆராதிக்கிறான். because of all this he is worshipping நீர் you. எடுத்து பாரு. Remove the hedge. இப்ப சவால் என்னன்னா, What about the challenge? சாத்தான் சொல்லுவான் இவன் தூஷித்துருவான், Satan says that he would blaspheme you. ஆண்டவர் சொல்றார் இவன் தூஷிக்க மாட்டான். And the Lord says he would not blaspheme me. இதுக்கு யாரு கிடைச்சாலும் நீங்க நானும் கிடைக்கல. Here ஏன்னா நிச்சயமா தெரியும் நம்மளை எடுத்திருந்தாருன்னா வம்புல மாட்டிக்குவார் ஆண்டவர். God knew he would be in trouble had he tried us. நிச்சயமா அந்த ஆண்டவருடைய நம்பிக்கை தோத்து போகும்னு தெரியும். knew. அதனால தேவன் ஒரு யோபை கண்டுபிடிச்சார். God found out Job. சவால் விட்டார், பார்க்கலாமா? A challenge. நீ என்ன செய்தாலும் Whatever you do to him, என் தாசன் தூஷிக்க மாட்டான். my servant will never blaspheme me. நீ ஜீவனை மட்டும் விட்டுரு, என்ன வேணா எடுத்துக்க. Just leave his life. Take anything from நீ him. சம்பத்தான சொன்ன, He said wealth. நீ சம்பத்தெல்லாம் எடுத்துக்க, Remove his wealth. நான் வேலையை எடுத்துறேன். I remove the hedges. அவனுக்கு உலகத்துல என்னென்ன சம்பத்துன்னு இருந்துச்சோ அத்தனை எடுத்துட்டான். Whatever wealth he had, Satan removed them. அவங்க பிள்ளைங்க, ஆடு, மாடு, தோட்டம், துறவு ஒரே நாள் போச்சு. His children, his sheep, his cattle, his garden, his wells, and everything was removed in a single day. அவர் கூலா சொன்னார், கர்த்தர் கொடுத்தார். And Job replied, cool, கர்த்தர் the Lord எடுத்தார். gave and he took. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of ஓ God. சாத்தானுக்கு வெக்கமா போயிடுச்சு.
Satan was ashamed. ஆனா சாத்தான் ஒரு முறை சோதிச்சுட்டு விட்டுறது இல்ல. Satan is not the one to try you once and leave. அடுத்து சொன்னா, Next he said, சொத்தெல்லாம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, not only மனுஷன் ஜீவனுக்கு ஈடாக ஜீவனை கொடுத்துருவான். a man can give life for life. அவன ஜீவனை தொட்டு பாரு. You touch his life. நான் சொன்னா சரி ஓகே, அதையும் செய்து பார்த்துக்க. God said, okay, go and touch him. அவன் சரீரம் முழுவதையும் பருக்களால வாதித்து. And he suffered because of boils on his body. அப்பமும் தூஷிக்கல. Even then he never uttered a word. மனைவி மேல அபிஷேகம் இறங்கிச்சு. சாத்தான் the anointing of the devil came on his wife. அவன் என்ன சொன்னா தெரியுமா? You know what she said? இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரா? Are you still abiding in your faithfulness? அவன் என்ன செய்யணும்? What he ought to do? நீ செத்து போயான்னு சொல்லல. He never said சாவறதுக்கு முன்னால before dying. எங்களுடைய போட்டியினுடைய கருப்பொருளே என்னன்னா, What about நீ challenge? தூஷிக்கணும். You got to curse God. நீ தூஷிக்கணும். You got to curse நீ God. தூஷித்து ஜீவனை விடு. Curse God and die. அடப்பாவி சாவுனா சொல்லிக்கலாம்ல. அந்த சாவுறதுக்கு முன்னால இவன் வாயில ஆண்டவரை பற்றி 4 கெட்ட வார்த்தை பேசிட்டு சாவு. He has got to bring about abusive languages against God and then give his life. ஆனா அவர் சொல்றாரு, He says, என்னடி பைத்தியக்கார மாதிரி பேசுற? what is it you speak like a foolish woman? கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கு. How much good things God has நாம bestowed. நன்மை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணல. We ought to praise God for all the இப்போ good things. தீமை அனுபவிக்கும் போது கர்த்தரை தூஷிக்கணுமா? Now, when we suffer evil, do we have to? இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவே இல்லை. I mean, all this, Job never committed any sin. அதோடு சாத்தான் மூட்டை கட்டிட்டு போயிட்டான். Satan just fled away from him. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம். The Lord was very happy. எது ஜெயம் எடுக்கலன்னா, What could not overtake? இவன் வந்து தூஷணம்ங்கற ஜெயம் எடுக்கல. He was not able to gain victory over blasphemy. முதல்ல 4 சப்ஜெக்ட்ல பாஸ். 4 subjects passed. உத்தமத்துல பாஸ், Pass in faithfulness. தேவ பயத்துல பாஸ், Pass in fear of சன்மார்க்கத்துல பாஸ், Pass in uprightness. பொல்லாப்புக்கு விலகுறதுல பாஸ், Pass in eschewing அஞ்சாம் சப்ஜெக்டும் பாஸ், ஆறாவதுல பாஸ். Even in the 6th subject he passed. இப்ப செஞ்சுரி அடிச்சிட்டார். Now he has 500க்கு 500. scored 500 out of 500. நான் நினைக்கிறேன் நம்ம சோதனையும் இதே மாதிரி தான் பாருங்க. I believe ஆண்டவர் சப்ஜெக்டா சோதிப்பார். God will tempt us subject wise. உங்க டோட்டல் மார்க் வராது. You would not receive the total. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணணும். You got to clear each and every மேத்ஸ்ல 200க்கு 200 எடுத்துட்டு சயின்ஸ்ல 100க்கு 20 மார்க் எடுத்தா நீ பாஸ் இல்ல, நீ ஃபெயில். So 200 and 200 maths and 20 out of 100 in science. ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து மொத்தமா சோதிக்கிறது இல்ல. God will never try our life. Every subject, ஒவ்வொரு சப்ஜெக்டா சோதிப்பார். Every portion of our life, every subject of our life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. கடைசில சொல்லுகிறார், Lastly he says, அவன் பூரணன். he is perfect. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணுங்க. We ought to pass several subjects in our life. நீங்க உத்தமத்துல பாஸ் பண்ணிருக்கலாம். You may have passed in uprightness. தேவ பயத்துல பாஸ் You would பண்ணிருக்கலாம். have passed in the fear of God. பொல்லாப்புக்கு விலகி பரிசுத்தத்துல பாஸ் You would பண்ணிருக்கலாம். have eschewed evil and passed in holiness. முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. Do not consider it as over. இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. There's another subject. கர்த்தர் ஒரு மனுஷனை அறிஞ்சிட்டாரானால் God would have known a man. தேவன் அதற்கு அப்புறம் தான் அவனை அனுப்புகிறார். It's only after that God sends a man. அவனை பப்ளிக்கா வெளியே கொண்டு வருகிறார். He never brings them out. நான் சொல்லுவேன், I would say இன்றைக்கு நம்ம தேவ புத்திரராக வெளிப்பட வேண்டும். we ought to be manifested as sons of God. பிள்ளைகளாக இருக்கிறோம். We are the children of நாம் God. எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், How we ought to be manifested. தேவன் நம்மை எப்படி வெளியே கொண்டு வர விரும்புகிறார். How God desires to bring us நம்மை out. தேவ புத்திரர்களாய் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். He desires to bring us out even as sons of God. ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒரு புத்திரனாக மாற்றுவது என்ன என்று கேட்டால், Ask, how does a child of God turn as a son of God? சோதனை. Temptations. நன்றாக கவனியுங்கள். Consider இந்த me. சோதனைக்கு நேராக தேவன் நடத்துகிறார். God leads us to temptation. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 3 சப்ஜெக்டை சோதிப்பார். God would test 3 subjects in our life. நிறைய இருக்கு, ஆனால் மூணாவது. முதலாவது First, நம்முடைய உண்மை. whether we are faithful. இரண்டாவது Secondly, நம்முடைய விசுவாசம். our faith. மூன்றாவது Third, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. the love that we have on the Lord God. இந்த மூன்றையும் ஒரு மனிதனிடத்திலே தேவன் சோதித்து அறிய விரும்புகிறார். God desires to try and test whether man has all these 3 qualities. முதலாவதாக First,
நம்முடைய உண்மை எவ்வளவு இருக்கிறது என்பதை தேவன் அறிய விரும்புகிறார். God desires to know our truthfulness. ஏனென்றால் You know what? நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். One who called us is faithful. அவர் வார்த்தையிலே மாறாதவர். He is unchanging in his word. அந்த உண்மை உள்ளவரிடத்தில் ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். To have fellowship with one who is faithful, God has called us. கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான தேவை உண்மை. Most important need of a Christian is truthfulness. உண்மை இல்லாதவன் கிறிஸ்தவனாய் இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. One who is not faithful cannot be a Christian. He should not be a Christian also. வேதம் சொல்லுகிறது, Where God says, மோசே தேவனுடைய வீடு எங்கிலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று எபிரேயர் 3 அதிகாரம் 3 சொல்லுகிறது. in Hebrews 3 it is written that Moses was faithful in all the house of God. குமாரனாகிய இயேசுவோ அவர்களுக்கு எல்லாருக்கும் மேற்பட்டவராய் உண்மை உள்ளவராய் இருந்தார். He was above all and he was considered faithful above all. நான் காரியத்துக்கு வருகிறேன். Let's come to the subject. இந்த உண்மை என்றதை நான் சொல்லும் பொழுது, Speaking about faithfulness, தயவு செய்து ஆதியாகமத்தின் புத்தகம் book of Genesis 42 அதிகாரம் chapter 40 16வது வசனத்தை வாசியுங்கள். verse 16. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ உங்களிடத்திலே உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும். Your words may be proved whether there may be any truth in it. நல்லா கவனிங்க. Consider me. உங்களிடத்திலே உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்களுடைய வேர்ட், You say words that would be proved. நம்மை உண்மை உள்ளவர்களாக மாற்றுகிறது என்ன என்று கேட்டால், What would make us truthful? நம்முடைய வார்த்தை. Our words. வார்த்தையிலே உண்மை உள்ளவனா இருக்கு. We have got to be true to our words. அதனால தான் யாக்கோபு சொன்னார், James ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால், If one would not, யாக்கோபு 3 அதிகாரம் 1 வசனத்திலே, James சொல் 3:1. தவறாதவன் ஆனால் if one would not அவன் learn, பூரண புருஷன். he's a perfect man. அப்போ ஒரு புருஷன், ஒரு பூரணன் என்கிறவன் யாருன்னு Who's a கேட்டீங்கன்னா, perfect man, சொல்ல தவறவே மாட்டான். he would not fail his words. நம்முடைய ஆண்டவர் எடுத்து பாருங்க. Take our Lord God. இன்னைக்கு நாம ஏன் ஆண்டவரை இவ்வளவு உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம்? Why do we cling unto the Lord ஏன் God? நம்புகிறோம்? Why do we believe him? நான் சொல்லுகிறேன், I would say அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர், he's the one who promises. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவர். He is able to fulfill the promise in us. அவர் பொய் சொல்லவே மாட்டார். He would never ever lie. அவர் சொன்னதை நிறைவேற்றியே தீருவார். He would fulfill whatever he has spoken. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் Heaven and earth may pass away. என் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் மாறி போகாது. Not a single word of my Lord God would அவருடைய change. ஒரு கமா, ஒரு வார்த்தையினுடைய உறுப்பு கூட தேவன் மாற்ற மாட்டார். Even a comma or a full stop would not change in அவருடைய God's word. வார்த்தைகள் எல்லாம் ஆம் அல்ல, எஸ் ஆர் நோ. His words are yea and nay. தேவனுடைய வார்த்தைகள் ஆம் அல்ல என்று இல்லை, ஆம் அல்லது அல்ல. It's yes or no. எஸ் ஆர் நோ. It's just yes or no. அதுக்கு மேல ஆண்டவர் பேசுறது இல்ல. The Lord would never speak more than that. ஆம் என்று சொன்னால் ஆம், Yes means it's yes. இல்லை என்று சொன்னால் இல்லை. Nay means no. இதுக்கு மேல உண்டு ஆண்டு சொன்ன ஒருத்தர், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க. So to say what's the truth. இல்லையா? If not, இல்லைன்னு சொல்லுங்க. say it's not so. இதுக்கு மிஞ்சி வருமானால் Whatever comes more நீங்கள் than that, தீமையிலே சிக்குவீர்கள், you would be snared up in evil, அல்லது தீமையினாலே உண்டாயிருக்கும். or it's formed of evil. தேவன் நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், What's the word that God has taught ஒரு us? தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் A child of God under any circumstance, உண்மையை மாத்திரம், உண்மையை தவிர நான் பேச மாட்டேன். apart from truth, he should not speak anything else. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. கர்த்தருடைய தாசன் ஆகிய யோபின் புஸ்தகத்திலே The book of Job, 33 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்பீர்களானால், Job என் 33. வார்த்தைகள் என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். இருதயத்தினுடைய உண்மைக்கு ஒத்திருக்கும். So my words will be conformed to the truth. என் வாயில வார்த்தை வருகிறது, The words come to my mouth. இந்த வார்த்தை எதுக்கு ஒத்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, How would it be conformed? இருதயத்துல ஒரு உண்மை இருக்கு. There's an uprightness in my heart. அந்த இருதயத்தின் உண்மையை தான் என் வாய் பேசும்.
My lips shall speak the words. சுருக்கமாய் சொன்னால் இருதயத்திலே உள்ளது என்னவோ Whatever is in அதுதான் my வாய் heart, பேசும். that my lips would utter. இன்றைக்கு அநேகர் இருதயத்திலே ஒன்றை வைத்து வாயில ஒன்றை பேசுகிறார். People keep one thing in the heart and speak another in the mouth. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். Read the word of God. யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும்போது Jacob proceeded from his father-in-law's place. ஏமோர் தேசம் பக்கத்திலே வந்தான். He came to the place of the Amorites. அவங்க வரும்போது When he came there, ஒரு நாள் அவனுடைய மகள் தீனாள் உலகத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். daughter Diana went out to proceed ஆனால் and அங்கே see the worldly girls. பிரபுவினுடைய மகன் இவளை நேசித்தான். So that nation's அவளுடைய son கற்பை அவன் அழித்து போட்டான். and destroyed her chastity. கற்பை அழிச்சிட்டு விட்டுறல, Not only he spoiled her, அவனும் அவனுடைய தகப்பனும் வந்தாங்க. he and his father came. வந்து நான் உங்க மகளை ரொம்ப நேசிக்கிறேன். Oh, we love your daughter exceedingly. நீங்க மகளை எனக்கு கொடுங்க. Will you not give us your daughter? நீங்க எங்களோட வியாபாரம் பண்ணுங்க. You can trade with us. நீங்க எங்களோட தங்கி இருங்க. You can dwell with us. நாங்க உங்க பெண்ணை எடுத்துக்கிறோம். So we would நீங்க take எங்க பெண்ணை எடுத்துக்கங்க. you take our daughter. நீங்க வந்து நம்ம ஒண்ணா இருக்கலாம். We can abide together. இந்த விசுவாசி என்ன சொல்லியிருக்கணும்? What about faith? What should I have spoken? Yes. Yes or or no. Yes or no. கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. Whether they can give the daughter or not. நாங்க வந்து விசுவாசிகள், We are believers. நாங்க விசேஷம் பண்ணப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. அவிசுவாசிகளோடு நாங்கள் தொடர்பு வச்சுக்க மாட்டோம். We will not have any yoke with எங்க unbelievers. பொண்ணை நாங்க எடுத்துட்டு போறோம். We will take our daughter. ஒருவேளை பொண்ணை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது Had they taken the daughter, அவர்கள் பெரியவர்களாய் இருந்து ஒரு யுத்தம் பண்ணி இருந்தால் the elders would have waged war. அந்த யுத்தம் எப்படி நடக்கும் தெரியாது. I do not know how the war would go. ஆனால் Yet, இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? you know what they said? வஞ்சகமான வார்த்தைகளை சொன்னார்கள். They spoke deceitfully. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள். Read Genesis. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே Genesis 34:13. அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாக தீனாளை தங்கள் சகோதரி ஆகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழி கொடுத்தாங்க. உள்ளத்துல என்ன இருக்கு? They answered deceitfully. What's there in the heart? உள்ளத்துல என்ன இருக்கு? What is there in the heart? இவங்களை தீத்து கட்டணும். We have to destroy them. இவங்க பட்டணத்தையே அழிக்கணும். We have to destroy the city. அது உள்ளத்துல. That's there in the heart. ஆனா வாயில என்ன சொல்றானுங்க? What are the words? நீங்க எங்கள மாதிரி விருச்சனம் பண்ணிட்டா, If you நீங்க எங்கள போல ஆயிட்டா, if you become like us, நாங்க கட்டி கொடுத்துருவோம். we would give ஆனா her. கட்டி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணம். The idea is not to give her. ஆனா என்ன நினைச்சானா? வஞ்சகமாக தந்திரமான மறுமொழி கொடுத்தான். Deceitfully they spoke. நான் நினைக்கிறேன் அவன் காரியம் வெற்றி ஆயிடுச்சு. He was successful in that. அவன் ஜெயித்துட்டான். நினைச்சதை முடிச்சிட்டானுங்க. Whatever they பட்டணத்தையே அழிச்சிட்டானுங்க. they destroyed the city. ஆனா முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, What about the end? இதுவரைக்கும் இருந்த வாசனை கெட்டு போயிடுச்சு. But the good smell ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிடுச்சு. there was great confusion. அப்பா அழுவுறானே, நீங்க ஜெயித்துட்டீங்க. And the father ஆனா said, வாசனை எல்லாம் கெட்டு போச்சு. but the sweet நீங்க smell ஜெயித்துட்டீங்க. you have overcome. என்ன பெரிய பகையாளி ஆக்கிட்டீங்களே. You have made me an enemy. எதனாலே? You know why? வஞ்சகமான மறுமொழி. It's words of deceit. நிறைய வேளைகளில பாருங்க, நம்முடைய வீடுகளிலே நாம் இந்த விதமான தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். We utilize such deceitful words even at home. நான் பெற்றோருக்கு சொல்றேன், I tell the parents, எக்ஸாம் டைம், it's exam time. பிள்ளைங்க 10th எழுத போறாங்க. The children are writing the 10th பிள்ளைங்க +2 எழுத போறாங்க. as well as +2. அப்பா அம்மா உங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ யாமறியும் பராபரனே. Mother and father, what you promised your children, only God alone knows. டேய், நீ +2ல 1100 மார்க் வாங்கிட்டேன்னா, If you receive 1100 in plus, உனக்கு சாண்ட்ரோ கார் வாங்கி தரேன்டா. I'll purchase you a Sandro car. உனக்கு அந்த பேட் வாங்கி தரேன், இந்த பேட் வாங்கி தரேன். I'll give you that and give you this. அவன் முன்னேறதுக்கு படிக்கிறானோ இல்லையோ, சாண்ட்ரோக்காக படிச்சான். Whether he reads for himself or not, he will read for the sake of அவன் Sandro. முன்னேறதுக்காக படிச்சான், இல்ல செல்போனுக்காக படிச்சான். He studied even for cell phone. இப்ப 1100 மார்க்குக்கு 1150 மார்க் வாங்கிட்டு வந்தான். He has received 1150 for 1200. அப்பா எதிர்பார்க்கவாது பெரிய கூட்டத்துக்கு போட்டான். பாவி 100 எடுக்க மாட்டான், சர்ச் பண்ண 150 எடுத்தான். Father was confident that he would not score the mark, whereas his son has scored. இப்போ அப்பா சொல்வாரு, டேய்
எனக்கு எப்படா சான்றோக்கரை வாங்கி தர முடியும்? How can I have? நான் தான் ஆபீஸ்ல பியூன் வேலை செய்யறேன். I'm just working as a peon in this நீ office. பியூன் வேலை செய்யறேன்னு உனக்கு அதுக்கு முன்னால தெரிஞ்சிருக்கணும். You ought to have realized that earlier. உனக்கு முடியுமா முடியாதான்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். Whether it is feasible or not, you ought to know that. இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம வீட்ல பிள்ளைங்க மதிக்கிறது இல்ல? You know why children do not respect us? சும்மா வாக்குறுதிகளை அளந்து விட்டுறது. We just boast before them. நான் சில வேளை சொல்றேன் ஜோக்கா, இந்த அம்மாமார்களுக்கு ஏமாத்துறதுக்கு இந்த புருஷன்மாரெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறிச்சுன்னா அம்மா இங்கிலாந்து குயிலா இருக்க பார்த்தா. If the husbands would have fulfilled the promises, ஐயோ அவளை 10 நிமிஷம் ஏமாத்துறதுக்கு 10 minutes. இவ அள்ளி விடுவான் பாருங்க வாக்குறுதியை. Look at the words they just float about. இஸ்ரவேல் கூட்டி போயிடுறேன். I'll take you to Israel. கூட்டி போயிடுறேன். I'll take you there. கோவா கூட்டி போயிடுறேன். I'll take you to Goa. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. Just sit down and consider. என்னாச்சு வாக்குறுதி? What happened to all your promises? ஏன் மனைவி மதிக்க இந்த மனுஷன் அப்படிலாம் சொல்லுவான், ஒன்றும் செய்ய மாட்டான். The wife will not be able to respect you. எங்க நயனா இப்படிதான் பேசுவாரு. அவர் ஒன்றும் சைக்கிள் வாங்கி தர மாட்டார். சான்றோ என்னத்துக்கு ஐயா சைக்கிளால் வாங்கி தர சொல்லு. Ask him to purchase a cycle. He cannot even afford a cycle for me. ஒரு பரிசுத்தவான் சொல்வாரு, The saint said, நீ இதை செய்தா நான் உதைப்பேன்னு சொன்னா நீ சொன்னதுக்கு வாயில் உத. so if you do that, if I say I would beat you for that, I நீங்க would. உதைக்காம விட்டீங்கன்னா If you do not beat, நம்ம நாயனா அப்படிதான் உதைப்பேன் பாரு. so our dad is such, he will say that he would beat இன்னைக்கு me. நம்முடைய வீட்டுல நம்முடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. We do not have any respect for our words. விளையாட்டா பேசி It has become a sport. வீடுல மதிக்கிறது இல்ல. Not even at home. பிள்ளைங்க மதிக்கிறது இல்ல. The children do not respect நம்முடைய us. வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. There isn't any regard or respect for our பிள்ளைங்களுக்கு ஒன்று words. தெரியணும், அப்பா சொன்னா செய்து காட்டுவான். The children ought to know when father speaks. அம்மா சொன்னா செய்து காட்டுவான். If mother would say so, definitely she would. நம்முடைய வாழ்க்கை நீங்க தேவன் நம்முடைய வார்த்தையை ரொம்ப கவனிக்கிறார். God is considering each and every word of ours. அதனால தான் சொன்னாரு, That's why he says, மல்கியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, Malachi 2:13, நீ உன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணினாய். you have betrayed your wife. அவ யார் தெரியுமா? Know who she? உன்னுடைய இள வயதுல உனக்கு மனைவி. She was wife of your young நீ age. அவளோடு உடன்படிக்கை பண்ணினாய். And you made a covenant with her. நீ உடன்படிக்கை பண்ணும்போது என்னென்ன வார்த்தைலாம் சொன்ன? What were the words you uttered when you made என்னென்ன it? வார்த்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணின? What were the words you said when இப்போ you நீ made the covenant? உடன்படிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிச்ச. Now you have betrayed that covenant. எல்லாரும் போயிட்டாங்க. பண்ணி வச்ச பாஸ்டர் இறந்து போயிட்டாரு. The pastors passed யாரெல்லாம் போயிட்டாங்க? And all others are passed. யார் தெரியுமா? நான் உன் இள வயது மனைவிக்கு சாட்சி, விட்னஸ் நான் இருக்கேன். So God says that he is a witness. உன்னுடைய உடன்படிக்கையின் வார்த்தையை நீ தவறினபடினாலே, since you failed the words of promise, நீ காவல் காத்தாலும் சரி, நீ பாஸ்டர் ஆனாலும் சரி, நீ மாஸ்டர் ஆனாலும் சரி, நீ காணிக்கை கொடுத்தாலும் சரி, நீ பலிபீடத்தில் இருந்தாலும் சரி, யாக்கோபின் பலிபீடத்திலிருந்து நான் உன்னை கொண்டு வந்து உன்னை சங்கரிப்பேன். So I'll destroy you from the ends of எவ்வளவு கடுமையான வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்திட்டாரு. Look at the harsh words of the Lord God. Why? ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணினோம். Both of them made the covenant. உடன்படிக்கையில வார்த்தையை நாம சொன்னோம். We uttered words during that அந்த covenant. உடன்படிக்கையின் வார்த்தைக்கு உண்மையா இருக்கறோமா? Whether we are faithful to the words of the promise. அப்படி இல்லாவிட்டால் if it be not, யாருமே கேட்க வேண்டியது இல்லங்க. You need not have to ask anyone. எந்த கோர்ட் கேட்க வேண்டியது இல்ல. You need not go to any court. எந்த போலீஸ் அதிகாரி கேட்க வேண்டியது இல்ல. You need not go to any police authority. நியாயமாய் நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதி நமக்கு இருக்கிறார். There is a judge who is going to judge us righteously. அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். He is the Lord God of our hosts. அவர் வார்த்தையிலே கவனமாய் இருக்கிறார். He is careful regarding his word. வார்த்தை என்ன சொன்ன? What about the word? நீங்க சிலர் சொல்றாங்க, some say, நாங்க ஆண்டவரே நான் ரத்த சாட்சியா மரிப்பேன். I will die as a martyr. உன்கிட்ட கேட்டாரு? Did the Lord ask you? மரிக்க கேட்டாங்க உன்கிட்ட அவர் கூப்பிட்டு கேட்டாரு? God asked you about it? ஆண்டவர் யாரை மதிக்க வைக்கிறாரு? Whom does God regard? பாருங்க, நம்ம வார்த்தைகளை ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார். God is very careful regarding our words. ரொம்ப பயத்தோட பேசுறேன் நானு, ரொம்ப நடுக்கத்தோட பேசுறேன். I speak with great fear. மூன்று வாலிபர்கள் அக்கறைக்கு முன்ன நிக்கிறாங்க. 3 young men were standing before the fire. என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? Who is the God who is able to deliver you from my hands? என்னங்க பதில் சொல்லணும்? What's the answer you ought to give? இந்த சாத்ராக் மேஷாக்கு என்ன பதில் சொல்லணும்? What about the answer? தப்புவிக்க போகிற தேவன் யார்? Who is the God who is able to deliver you? என்ன பதில் சொல்லணும்? நான் ஆராதிக்கிற தேவன்,
God whom I worship. எங்களை தப்புவிப்பார். He is able to deliver. அதோட நிறுத்தி இருந்தா சரித்திரம் வேற மாதிரி போயிருக்கும். Had they stopped likewise, history would have தேவன் நிச்சயமாய் இந்த அக்கினிக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் தேவன் நிச்சயமா தப்பிச்சிருப்பார். அவன் அக்கினிக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. God would have definitely delivered them. They did not have to go to the burning furnace. ஒரு வேர்டை ஆட் பண்ணான். They added one word. என்னை தப்புவிக்காமலே போயிட்டாலும், even if he were not to deliver us. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, நான் உன்னை தப்புவிச்சிருப்பேன், நீ தானே சொன்ன, தப்புவிக்காமலே அக்கினிக்குள்ள போனாலும் even if he would not deliver, நாங்க ஆராதிக்க மாட்டோம். we would not worship. இவன் தான் தப்புவிக்காமலே போனான்னு சொன்னாரு. So he said he can go without any escape. ஏன் அக்கினிக்குள்ள போனா? You know why they went to the fire? கர்த்தர் தப்புவிப்பாரியா? முடிச்சுக்க, வார்த்தையை முடிச்சுக்க. So cut short your என்ன word. தப்புவிக்காமலே போயிட்டா கூட, Even if God were not to deliver us, பாருங்க, ஆண்டவர் every word by word சோதிப்பார். God would test each and every word of yours. நான் சொல்லுவேன், I would say, மருந்து எடுக்கிற தப்பா சரியான பிரசங்கம் பண்ண வரல. சிலர் சொல்லுவாங்க, some would say, மருந்து செத்தால் எடுக்க மாட்டேன், நீ சாவற வரைக்கும் படுக்கல போட்டு. even if I die, I would not take medicine. Up to your death, you will be living in நீ medicine. எடுக்கிறியா இல்லையா? Whether you're taking or not. நீ எடுக்கிறீங்க சொன்ன. What did you say? நீ தானே பொருத்தனை பண்ணுங்க. You made the நீ consequence. தானே வாய் திறந்து சொன்ன. You opened your நானா mouth. உன்கிட்ட கேட்டேன்? Did I ask you anything? நானா உன்கிட்ட கேட்டேன்? Did I ask you? நாம எந்த காரியத்தை நாம வாக்கு சொல்லுகிறோமோ, Whatever we say as a அந்த வார்த்தை ஆண்டவர் சோதிக்க விரும்புகிறார். the Lord desires to try us and test us. பேதுரு சொன்னா, Peter said, நீ என்னை 3 தரம் மறுதலி பாப்பா. Jesus said, you would, சேவல் 2 தரம் தோவருக்கு முன்ன before the cock என்ன 3 crows தரம் twice, மறுதலிப்ப. you would betray me thrice. அவர் சொன்னாரு, இவனுங்க எல்லாரும் மறுதலிச்சாலும், All these people would betray. அத்தனை பேர் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். I would never ever betray you. அப்படியா? Is it so? நீ மறுதலிக்க இல்ல நான் பாக்குறேன். I'll see whether you would betray me or not. இப்ப சத்தியம் பண்ணுனா, He swore, சபிச்சா, he cursed, அறியேன் என்று சொன்ன. said, I know not. இயேசு இப்ப வந்தார் உயிர் தெழுந்து. என்ன Jesus கேட்டார் came தெரியுமா? after resurrection. இவர்கள் எல்லாரிலும் அன்பு கூறியாப்பா. Do you love me more than all these people? நீ தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தின. It's you who utilize that word. சோதனை என்ன? What about the trial? இவர்கள் எல்லாரிலும் அன்பு கூறாயா? I will love you about them பாருங்க, all. தேவன் நம்முடைய வார்த்தையில தவறவே கூடாதுன்னு விரும்புறார். God will never fail us in our word. தேவன் நம்முடைய வார்த்தையை சோதிக்கிறார். God tries our word. நான் ஆண்டவருடைய கிருபையினாலே By the grace of ஒரு God, தேவ மனிதன் சுந்தரையாட்ட நான் வந்து ட்ரைனிங் எடுக்க நான் கிருபை கொடுத்தேன். God gave me grace to get the training under pastors. நான் எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். I've seen many people. ஒரு சொல் தவறாத ஒரு மனுஷனை நான் அந்த உலகத்தில் பார்த்து அவர் தான். A man would not fail his word. வேர்டை ஹானர் பண்றது, சொன்ன He வார்த்தை. would honor his word. அவர் எங்களை படிப்பித்த பாடம் வந்து ரொம்ப The கஷ்டமா lessons இருந்துச்சு. that he taught us ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. was very difficult. என்னடா இந்த மனுஷன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வார்த்தைக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறாரு. Why does he? சின்ன சின்ன வேர்டுக்கெல்லாம் குற்றம் Why கண்டுபிடிக்கிறாரு. does he find fault? எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. So I was ஆனா finding. இன்றைக்கு என்னை ஊழியனாய் உருவாக்கின சின்ன சின்ன குட்டு தான். I saw all the strokes that made me the son தேவனுடைய of God. நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. எனக்கு ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துற பயங்கர இருமல். I used to suffer from ஆகஸ்ட் மாதம் பிறக்க போதுனாலே எனக்கு கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். in the month of August. I used to fear and tremble. அது எனக்கு பெரிய ஒரு சோதனையான ஒரு மாதம். It's a month of trial and எனக்கு temptation. இருமல் வந்துதானா சாவா வாழ்வா அதை பார்த்து தான் என்னை விட்டு போகும். If a coughing comes, it would not spare me. ஆண்டவர் கிருபையினால சில வருஷங்களா எனக்கு அந்த தொந்தரவே இல்லாமல் கர்த்தர் காத்து. By the sheer grace of God, God delivered me from such நான் trouble. ட்ரைனிங்ல During my training, நான் பாஸ்டர் இருக்கும்போது when I was under the pastor, என்னை நேசித்த நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. many families did love me. என்னை மனதார நேசித்தார்கள். They loved me heartily. அதுல ஒரு அன்பான தாயார் இருக்கிறாரு. There was a loving அவங்க mother. பெரம்பூர்ல இருந்தாங்க. She was at Perambur. நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கோபாலபுரம், பெரம்பூரை தாண்டி கோபாலபுரத்தில் தான் என்னுடைய ட்ரைனிங் சென்டர். நான் பிரசங்கம் பண்ண ட்ரைனிங் சென்டர் அங்கே தான் இருக்கு. Friday we used to go to Gopal. எவ்ரி ஃப்ரைடே அங்கே போனோம். Every Friday I had to go there. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப இருமிக்கிட்டு இருக்க தாயார் பார்த்தாங்க. The mother saw that I was coughing on Sunday. என்னடா இப்படி இருமிக்கிட்டு இருக்க?
Son, why is it you're coughing? என்னத்தையா சாப்பிட்டியாடா? Have you taken something? இல்ல ஒண்ணும் சாப்பிடல. ஒண்ணும் மருந்து எடுக்கல. I have not taken anything. சரி நீ மருந்து எடுக்க வேணாம். Never mind. You know. வெள்ளிக்கிழமை கோபாலபுரம் போற வழியில On the way to Gopalapuram. எங்க வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போ. Come to my house for 5 minutes. நான் உனக்கு கஷாயம் வச்சு தரேன். I'll prepare kashayam for you. சரியா போயிரும்டா. It'll be over. சரிம்மா நான் வரேன். I said, okay, mother, I'll come. வெள்ளிக்கிழமை பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ணோம் 2 ஊழியக்காரர்கள். 2 workers and எங்கப்பா புறப்பட்டீங்க? பாஸ்டர் கோபாலபுரம் மீட்டிங் போறோம். we are going to. ஓகே பாஸ்டர் ஊக்கமா ஜெபம் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்கப்பா எல்லாம் நல்லா ஒழுங்கா போயிட்டு வாங்க. ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிட்டாரு. He blessed us and sent us. ஆசீர்வாதமா ஊழியம் முடிஞ்சது. So the ministry ended. போற வழியில கஷாயம் குடிச்சிட்டு போய்ட்டோம். So on the way we had a kashayam and went. கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு போயாச்சு. So we took the kashayam and went off. ஊழியம் முடிச்சிட்டு ராத்திரி வந்தோம். So after the ministry, எப்பவுமே வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். we have to come and report. என்னாச்சு? What happened? ஐயா கோபாலபுரம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. The Gopalapuram meeting was. பிரசங்கம் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. He spoke about the ரொம்ப sermon. சிரிச்சிட்டே கேட்டுட்டே இருந்தார். And he heard us laughing. நான் அதோட விட்டுருக்கணும். I should have stopped at that. நான் சொன்னேன். I said, போற வழியில on the way to Gopalapuram, அந்த அம்மா சண்டே வர சொன்னாங்க. a certain mother asked me to come. போயிட்டு அங்க போய் இந்த கஷாயம் குடிச்சிட்டு வந்தேன். We had some kashayam there and then proceeded. அவர் முகம் அவ்வளவுதான் அப்படி சகப்பம். His face fell. சகப்பம். His face became totally red. நான் உண்மை உள்ளவன்னு நினைச்சேன். I thought you were faithful. நீ புருஷவாக்கத்துல இருந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நீ கோபாலபுரம் போகும்போது கஷாயம் குடிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? So on the way to Gopalapuram, whether you knew whether you had to take போகணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? whether you knew that you were going there or not. தெரியும் பாஸ்டர். I said, I know it. ஏன் சொல்லல? Why have you not spoken it? இந்த மாதிரி மாய்மாலமான பேச்சு இனிமே நான் பேசக்கூடாது. You should not speak deceitful talks. இதை நீ எப்போ சொல்லியிருக்கணும்? When you should have spoken. போயிட்டு வந்தில்ல. Before. நீ உண்மை உள்ளவனா இருந்தா. If you are faithful. Pastor. நாங்க கோபாலபுரம் போறோம். We are going to Gopalapuram. போற வழியில. On the way. ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மா எங்களை கஷாயம் குடிக்க கூப்பிட்டாங்க. The mother on Sunday called us. நீ சொல்லி இருந்தியன்னா. Had you said so. நீ உண்மை உள்ளவன். Then you would have been faithful. ஆனா இப்போ நீ உண்மை உள்ளவன் இல்ல. Now you are not faithful. எப்படியோ சொல்லிட்ட மறந்து. Somehow I spoke. நீ காலேஜுக்கு போகும்போதே பீச்சுக்கு போகணும்னு தெரியுமா தெரியாதா? While going to college, whether you're going to beach or not, do you know it or no? தெரியுமா தெரியாதா? Whether you know, whether you திட்டம் பண்ணி தானே வீட்டுல வெளியே போன. You plan and decide to go to the beach. அப்ப காலேஜுக்கு போகும்போதே சொல்லி இருக்கணும். So while going to the college. அப்படியே நான் கூட பீச்சுக்கு போறேன். So it's a certain person. சொல்லி இருந்தியன்னா நீ உண்மை உள்ள பிள்ளை. So then you're a faithful child. உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கலாம். You can save your life. பட் நீ உண்மையை சொல்லல. But you're not spoken the truth. நீ எதை சொன்னான்னா ஸ்பார்ட்டிங் பிளே புறப்பட்ட இடம் சொன்ன முடிவை சொன்ன மத்தியில சொல்லல. You spoke about the starting place and the end of your journey. You never spoke. என் அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் வார்த்தையில உண்மையா இருங்க பெற்றோர்ட்ட. Tell you my dear children, be faithful. எங்க வரேன்? Where you go? என்ன செய்றேன்? What you are doing? இன்னைக்கு மனைவி கிட்ட உண்மை பேசுறீங்களா? Whether you speak the truth to your wife. எங்க போறேன்னு தெரியுமா? Do they know as to where you go? எங்கப்பா போற? Where have you gone? சும்மா அப்படியே எங்க போயிட்டு வரேன். I went there. இது விசுவாசி பேசுறது இல்ல. This is not the talk of a believer. இது விசுவாசி பேசுறது. It's not the talk of a believer. சும்மா போறாரா? சும்மா என்ன உங்களுக்கு புழுவா கடிக்குது உனக்கு? சும்மா போறாரா? Why do you have to go? Just எங்கயா போற? Where have you gone? வீட்டை விட்டு வெளியே போறல்ல? You have stepped out. எங்க போற? Where have you gone? ஒரு தேவன் சொல்வாரு நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது 2 கேள்வி கேளு. When you proceed out of the house, 2 questions you ought to ask. ஏன் போறேன்? Why do I go? எங்க போறேன்? Where do I go? அதை கேட்டுட்டு வெளியே போ. And after asking these 2 questions, you ought to proceed. ஏன் போறேன்? Why do you go? எங்க போறேன்? Where do you go? கேட்டுட்டு போயா? Ask these questions and then go. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. எனக்கு தெரியுங்க. I know. நான் வீட்டை விட்டு வெளியே போனா when I leave my house. எங்க போறேன்? As to where I யார் go. வீட்டுக்கு போறேன்? To whose house. எவ்வளவு நேரம் இருப்பேன்? How long I would எப்ப stay. திரும்ப வருவேன்? When I would ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் வெளியே போவேன். So I gave a report and go. நான் கொடுக்காம வெளியே போறது இல்ல. Without giving report. போனது இல்ல. I never. தேவையும் இல்ல. There isn't any need for that. இன்னைக்கு நீங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றதுக்கு Go wander. புறப்பட்ட இடம் தெரியும். பாயிண்ட் டு பாயிண்ட். From point. ஆவடில புறப்பட்டுச்சு. ஆவடிக்கு திரும்பி வந்துரும். Coming back to out. வீட்ல போய் கேட்டு பாருங்க. உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? வருவாரு. நல்ல வேளை வருவார்லையா இருக்க. So the wife says yes, he would come.
அவன்கிட்ட கேட்டு பாருங்க. You ask எங்க சிஸ்டர் வந்துருவாங்க. Definitely he would come, definitely. எங்கயா Where is நல்ல வேளை this? இந்த விசுவாசமாவது இருக்க வந்துருவாங்க. At least you அப்படியே have this போகாம faith. வந்துருவாங்க. At least you have the faith that he would return. இது விசுவாச வீடு இல்லையா? It's not the house of, இது விசுவாசி பேசுற வார்த்தை இல்ல. not the words of a believer. வேர்ட் பை வேர்ட் உண்மையான வார்த்தைகளை பேசுங்க. Now you ought to speak நான் faith. சொல்ற வருத்தமா இருக்கலாம். It may hurt you. ஆனா தேவன் சொன்னதை நான் சொல்லட்டா நான் வந்து தண்ணில குடிமா இருப்பேன். So I would be punishable if I do not speak what God உங்கள் speaks. வீடுகளிலே தயவு செய்து For heaven's மிக sake. தாழ்மையாய் கேட்கிறேன். உங்க tell you, பிள்ளைங்க உங்களை நம்பணும். The children have got to believe you. எங்க அப்பா வார்த்தை தவற மாட்டாரு. My father would not fail in his எங்க word. அம்மா வார்த்தை தவற மாட்டாங்க. My mother would never fail in her word. எனக்கு ரொம்ப என்னை அசைத்த ஒரு சம்பவம் இருக்கு. An incident that shook me. ஒரு நாள் நானும் எங்க சில நண்பர்களும் இந்த ஊழியக்காரங்க and my ஃபெய்த் ஹோம்ல உட்கார்ந்து நின்னு பேசிட்டு இருந்தோம். ஹால்ல நின்னு பேசிட்டு We இருந்தோம். were standing in the hall and talking. பேசிட்டு இருக்கும்போது While talking, அங்க பாஸ்டர் பாத்ரூம் போறக்க வந்தார். pastor came to the bathroom. அங்க ஒரு சன் நிக்கிறாரு. His son was standing there. அவர் கேட்டாரு. He asked him. என்னமோ சொன்னாரு. He asked him something. அப்போ அந்த சன் சொன்னாரு. Son replied, நீங்க சும்மா சொல்றீங்கப்பா. Dad, you're just saying. நீங்க சும்மா சொல்றீங்கப்பா. Just like that you're telling it. அவர் மகனை ஏற இறங்க பார்த்தாரு. He stared at his son. பார்த்துட்டு கேட்டாரு. Asked him, ஜோஷுவா, Joshua, உங்க அம்மா கிட்டயாவது whether to your mother வேற யார்கிட்டயாவது or whether to anybody else, அப்பா சும்மா பேசுனேன் Father has spoken. உன்னால சொல்ல முடியுமாப்பா? Can you say that? உன்னால சொல்ல முடியுமா? Can you ever say that? அவர் அழுதாரு. He wept. அப்பா நான் எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி பேசிட்டப்பா. He said, Dad, எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி பேசிட்டேன். I spoke even as I speak to others. நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்கா? Whether we are faithful in our words. நான் சொல்லுவேன் கிறிஸ்தவ வாழ்க்கை, I would say Christian life. நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொன்னதே. Whatever God has spoken is spoken. வாக்கு தவறவே மாட்டார். He would never change his ஆண்டவரே, word. Lord, என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையாப்பா. God, the words of my mouth, Lord. என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் The இருக்கட்டும். words of my mouth be pleasing unto thee. என்னுடைய இருதயத்திலே வஞ்சகங்களை மறைத்துக்கொண்டு Lord, that I may வேதம் keep deceit சொல்லுகிறது in my heart. தீய நெஞ்சம், நேச அனலை காண்பிக்கிற தீய நெஞ்சம், Evil heart that shows உள்ளத்திலே தீய எண்ணங்கள், having evil thoughts in your heart. வெளியிலே ஒரு பெரிய நேச அனலை காண்பிக்கிறார்கள். The flame of love shown out. பட் அது வெள்ளி பூச்சி பூசிய ஓடு போல இருக்கும். So it's just you're covering yourself. இன்றைக்கு நான் ஒன்றை வற்புறுத்துகிறேன். I would like to compel you. நம்முடைய வார்த்தைகள் Our words. உண்மை உள்ளவைகளாய் மாறுவதா. Let our words be true and faithful. இரண்டாவது, Secondly, தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க விரும்புகிறார். God desires to try our faith. 1 பேதுரு 1 அதிகாரம் 1 Peter 1st chapter 7 வசனம் வாசியுங்கள். 7th verse. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கோ அது சோதிக்கப்படும். Whatever faith you have, that ought to be tried. அது சோதிக்கப்பட்டு After being tried, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமை உண்டாக காணப்படும். உங்களுக்கு இயேசு வரும்போது புகழ்ச்சி, கனம், மகிமை இவை உண்டானுமானா எது சோதிக்கப்படும்னா உங்க விசுவாசம். when Jesus appears, if praise, honor and glory has got to be found in you, your faith would be tried. அதனால தான் வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, whether he would find faith on this earth. பாருங்க, இந்த விசுவாசம் என்று சொல்லுகிறது speaking about faith, எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் how does it come? வேதம் சொல்லுகிறது, God says, ரோமர் 10 அதிகாரத்திலே நீங்கள் 17 வசனம் வாசித்தால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஒரு வசனத்தை நீங்க கேட்க என்ன வரும்னு கேட்டீங்கன்னா வேத வசனத்திலிருந்து கேள்வி வருகிறது. இந்த கேள்வியை நீங்க கேட்க when you hear the word of God,
ஆட்டோமேட்டிக்கா என்ன உண்டான்னு கேட்டீங்கன்னா What comes ஒரு automatically? விசுவாசம், தேவன் மேல ஒரு விசுவாசம். Faith in God comes in you. இந்த விசுவாசம் வந்தால் If faith இந்த comes- விசுவாசத்தை என்ன செய்வார் என்று கேட்டால் What about the faith? தேவன் சோதிப்பார். God would try the faith that is in you. உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கு? How much faith you have. உன்னுடைய விசுவாசம் எத்தனை மார்க் போடலாம்? Or how many marks can be attributed? 30 மார்க் போடலாமா? Whether 30 marks, 60 மார்க் 60 போடலாமா? marks, 100 மார்க் or போடலாமா? 100 marks. ஏன்னா இந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா How faith has come. வசனத்தினாலே வந்தது. Faith has come through the word of God. இந்த வசனத்தினாலே வந்த விசுவாசத்தை Faith that has come through the word of God. ஆண்டவர் சோதிக்க விரும்புகிறார். And God desires to try that இது faith. சோதிக்கப்படும் When பொழுதுதான் it is being tried. அவர் வரும் பொழுது When he returns in அவர் glory. வரும் பொழுது When he returns in உங்களுக்கு glory. மகிழ்ச்சியாக மாறும், It will be உங்களுக்கு joy unto you. புகழ்ச்சியாக It மாறும், will be a praise unto உங்களுக்கு you. மகிமையாக It மாறும், will be honor உங்களுக்கு unto you. கனமாக மாறும். A glory and அவர் honor. வரும்போது இது மாறணுமானால் When he appears. இந்த when all this- விசுவாசம், இந்த வசனம் எனக்குள்ளே உருவாக்கின இந்த விசுவாசம், The faith that is formed through the word. விசுவாசம் என்று சொல்லுகிறது ரெண்டு பகுதி உள்ளது. Faith has two aspects. ஒன்று, First, ஆண்டவர் ஆபிரகாமை 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Genesis 15:6. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னார். He said, your seed will be like the stars in the heaven. இவர் கர்த்தரை விசுவாசித்தார். Abraham believed God. எதை விசுவாசித்தார்? What did he believe? கர்த்தருடைய வார்த்தையை He விசுவாசித்தார். believed the word of God. தேவன் தம்முடைய வார்த்தையின்படி இதை செய்வார். God will do even according to his இந்த word. விசுவாசம் வந்த பொழுது When he had that faith, நம்புவதற்கு எந்த ஏதும் இல்லாத when போது, there wasn't any chance to ஒரு believe, ஏதும் இல்லை, no evidence to அந்த believe. ஏது இல்லாத போது When he had no evidence, அவர் ஆண்டவரை விசுவாசித்தார், he believed God. கர்த்தரை ஸ்தோத்தரித்தார், He praised God. சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசித்தார், Even without any doubt, he believed God. பொறுமையோடே காத்திருந்தார். He waited faithfully. நான் சொல்லுவேன், அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். And he received the word of God. இடையில எத்தனை சோதனை வந்தது, Several trials and அந்த temptations. நம்ப முடியாத சூழ்நிலை வந்தது. Circumstances came where he could not. அத்தனை சூழ்நிலையிலையும் Amidst all those circumstances, சோர்ந்து போனாலும் தளர்ந்து போனாலும் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், he never fainted. to கர்த்தர் speak. சொன்னதை Said, நிறைவேற்றுவார் whatever God spoke, என்ற முழு விசுவாசத்தோடு he had the complete அந்த மகன் faith. கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசித்தார். He believed the word of God, that ஆனால் God அவர் would bring it to pass. ஆண்டவரோடு உறவாடி, And having moved with God, ஆண்டவரோடு நடந்து, having walked with God, ஆண்டவருடைய பல காரியங்களை கற்றுக்கொண்டு, having learned several things from தன்னுடைய God, முதிர் வயதிலே even at his old age, இன்னொரு விசுவாசம் அவருக்குள்ளே வந்தது. another faith came in him. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Hebrews 11, 17ஆம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 17 and 19. ஆபிரகாம் தேவன் மேல விசுவாசத்தினாலே தான் சோதிக்கப்பட்ட பொழுது, When Abraham was tried through faith, அவர் சோதிக்கப்பட்ட பொழுது when he was tried, அவர் என்ன செய்தான்னு what he கேட்டீங்கன்னா, did? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்தினார். he offered his only son as sacrifice. ஆபிரகாம் ஆதியாமத்திலே விசுவாசித்த போது When Abraham believed in the அவருக்கு beginning, என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா, what was the faith he had? பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம். He had the faith that he would receive. தேவன் எனக்கு தருவார், God would give me. தேவன் எனக்கு தருவார், God would give me. தேவனுடைய வார்த்தை He விசுவாசம். believed the word of God. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே In Hebrew 11, அவருடைய சோதனை பெற்றுக்கொள்ளுகிற சோதனை அல்ல, his trial was not the trial of receiving, அவருடைய விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் அல்ல, not the faith that he would receive. அவருடைய விசுவாசம் இழக்கிற விசுவாசம், Faith where he had to offer his only son. ஆண்டவருக்கு கொடுக்கிற He விசுவாசம். had the faith to give it unto God. தன்னுடைய பிரதானமானவைகள், He saw what was தான் important, நேசித்தவைகள், the only thing that he தன் loved, மேன்மையாய் மதிக்கிறவைகள், what he considered high, இவைகளை கொடுக்கிறவராய் மாறினார். he was able to offer it unto God. விசுவாசம் ரெண்டு பகுதியாய் வேலை செய்யும். Two aspects we find faith ஒன்று working. விசுவாசம் வாங்குகிறது, Faith makes you receive. இன்னொன்று விசுவாசம் கொடுக்கிறது. Faith makes you give. தேவன் எந்த விசுவாசத்தை ஆசீர்வதித்தார் தெரியுமா? Which faith God
இரண்டாவது விசுவாசம் ஆசீர்வதிச்சார். Only the second faith. அவன் விசுவாசத்தோடு தன்னுடைய குமாரனை பலி செலுத்தின He offered his son through faith. ஆண்டவர் சொன்னார், The Lord said, இப்ப நான் உன்னை அறிஞ்சிருக்கேன், நீ Now கர்த்தருக்கு I know. பயப்ப அறிஞ்சிருக்கேன், I know that you love the இன்று Lord. முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். From this day onwards will I bless அப்ப thee. கர்த்தர் ரெண்டு விசுவாசத்தை விரும்புகிறார். God desires two இன்னைக்கு kinds of நாம faith. பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசிக்கிறோம், We believe to receive. பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறோம். We believe to receive. ஆனா இன்னொரு விசுவாசம் இருக்கு. There is another faith. தேவன் நம்மிடத்திலே இருந்து நாம் நேசிக்கிறவைகள், Whatever we love, நாம் விரும்புகிறவைகள், whatever we desire, அவைகளை தேவன் கேட்கும் போது God is asking that. கொடுக்கிற விசுவாசம் ஒன்று இருக்கு. We need a faith to offer it unto God. இந்த விசுவாசம் உடனே வந்துரல. This faith never came all of இந்த a sudden. விசுவாசம் அழைச்ச உடனே வந்துரல. Never when it is called. இந்த விசுவாசம் பெற்றுக்கொள்ற வரைக்கும் வரல. Or never it came when you received. இந்த விசுவாசம் வந்தது ஒரு முதிர் வயதிலே. This faith came at an ஒரு old age. முதிர் வயதிலே, When Abraham ஒரு was old. ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர்ந்த பொழுது, When he was grown in the spiritual தேவனுடைய life. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. இன்னைக்கு நாம எந்த விசுவாசத்துல வளர்ந்திருக்கோம்னு சொன்னா, Which faith have we grown? வாங்குற விசுவாசத்துல We வளர்ந்திருக்கோம். have received in the faith where we would receive. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொன்னார், The Lord said, கேளுங்கள் ask உங்களுக்கு கொடுக்கப்படும். and it shall be given. நீங்க கேளுங்கள் You ask, உங்களுக்கு கொடுக்கப்படும். it shall be given. நீங்க என்ன கேக்குறீங்களோ Whatever you அது ask, கொடுக்கப்படும். that shall be given. ஆனால் ஒன்று தெரியுமா, Do you know one thing? எனக்காக நீ இழந்தாயானால், If you lose for my sake, என் நாமத்து நிமித்தம் நீ விட்டாயானால், if you leave it for my name's sake, உனக்கு 100 மடங்கு நீ திரும்ப பெறுவாய். it will bring 100-fold reward. யார் திரும்ப பெறுவார்? Who would receive? கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். So whoever asks would be rich. இழக்கிறவனுக்கு தேவன் 100 மடங்கு கொடுப்பேன். Whoever loses for the sake of God, he would receive ஆபிரகாம் 100-fold. கேட்டபோது ஒரு பிள்ளையை பெற்றான். When Abraham asked, he received one ஆனா son. அதே பிள்ளையை பலிபீடத்திலே கொண்டு வைத்த பொழுது, When he laid him on the altar, கர்த்தர் அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன் என்று God blessed his seed even as the stars of heaven. நாம் ரெண்டு விசுவாசம் ரெடி, We ought to be ready in two. பெற்றுக்கொள்ளவும் ரெடி, Ready to ஆண்டவர் receive faith. கொடுப்பதற்கு ரெடி. God is ready to give. நான் சொல்லுவேன், கொடுப்பதற்கு என்னதான் வேணும்? So even to give, we need a faith. சொல்லுங்க, கொடுக்கிறதுக்கு என்னதான் வேணும்? What is needed to give? விசுவாசம் வேணும். You need faith. நம்முடைய தேவன், அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, That's why God said, ஒரு வாலிபன் இயேசு விட்ட வந்தான், a young man came to நல்ல Jesus. போதகரே. He said, good team master. அவன் விசுவாசம் நல்ல போதகர். He believed that he is a good master. இவர்கிட்ட போனாதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். So even if you go நித்திய to ஜீவன் him, பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? what shall I do to receive eternal life? இயேசு சொன்னார், Jesus said, என்ன நல்ல போதகனே அப்பா சொல்ற? why do you say that I am a good master? தேவனை தவிர நல்லவன் ஒருத்தனும் இல்லப்பா. There is none good apart from God. நல்லவர் ஒருத்தர் இல்ல. There is none good. சொர்க்கம் சொன்னா நீ நல்லவன் இல்ல. In ஆனா short, நீ ஒண்ணு விசுவாசிக்கிற, one thing you believe, இந்த ஜீவன் நித்திய ஜீவன் இல்ல. this is not eternal life. இங்க நித்தியம் வாழ போறது இல்ல. You will not live forever. ஆனா எதை சம்பாதிச்சு வச்சிருக்க? What have you earned? ஏராளமான ஆசை சம்பாதிச்சு வச்சிருக்க. You have learned a lot of உனக்கு possessions. என்ன தெரியுதுன்னு கேட்டா, What is இது known? நித்திய ஜீவன் இல்ல. You know it is not eternal ஒண்ணு life. செய், You do one thing. இந்த ஆஸ்தியை வித்து கொடுத்துட்டு Go and sell all what you have. பின்னால வா. Follow me. இது நித்தியம் இல்லல்ல. You know it's not eternal. நான் நல்லவன் இல்ல. You know that I நீ am என்ன நல்லவன்னு சொல்றல்ல. good. You say that நான் I am நல்லவன். good. I am நீ good. வச்சிருக்கிற ஆஸ்தி அநித்தியமானது. Whatever possession you have, it's not eternal. Whatever you have, it's not eternal. நல்லவன் நம்புறீன்னா, If you believe that I am good, இந்த உலகத்துல நல்லவன் ஒருவனுமே இல்ல. there is none who is good on this earth. நான் ஒருத்தன் தான் நல்லவன். I alone am good. நல்லவர் If நம்புனீன்னா, you believe that I am good, இதெல்லாம் தூக்கி தூர போட்டு sell all what you have. நல்லவரா என் பின்னால வாப்பா. You follow me. வேதனை சொல்லி தெரியுமா? What about the word of God? நீர் நல்லவரோ கெட்டவரோ, நீர் வேண்டாம் சாமி, எனக்கு ஆசை தான் வேணும், போறேன்னு போயிட்டான். So he went away with a sad heart since he was not able to give his possession. யார்கிட்ட போய் ஆண்டு கேட்கல, யாரை பார்த்து கேட்டாரு? Whom did God நித்திய ask? ஜீவனை சுதந்திரிக்க என்ன வேண்டி கேட்டானோ அவங்ககிட்ட தான் சொன்னாரு, புத்திச்சுவாங்க. The one who asked, what shall I do to inherit it? நம்ம தான் இதுவே சாதாரண உட்கார்ந்து நம்மகிட்டமே ஏன் சொல்ல போறாரு விற்க சொல்லி. You know, why would God ask us to sell if you do not ask God anything? நான் சொல்றேன், அருமையான கர்த்தருடையவர்களே, Actually, dear children of God, கர்த்தர் அவனை சோதிச்சாரு. நீ நித்திய ஜீவன் இது இல்ல, God. நித்திய வாழ்வு இங்க இல்ல, this is not eternal life. நல்லவன் நான் ஒருத்தர் தான். I alone am good. நம்புன இல்ல, என்கிட்ட நம்பி வாப்பா, You believed, therefore நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்துறப்பா, you offer yourself. நான் உன்னை நடத்துவாப்பா, I would lead you. நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவாப்பா, I would lead you to eternal life. நித்திய ஜீவனுக்கு நான் கொண்டு போவேன், I would lead you to அங்க eternal life. நடத்துவேன். I will lead you. நான் சொல்வேன், அருமையானவர்கள், அவன் விசுவாசிக்க மறந்துட்டான். He failed to believe. கர்த்தர் நம்முடைய விசுவாசங்களை சோதித்து நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். God wants to try our faith and also exalt us. இந்த சோதனைக்கு நாம் விட்டு கொடுப்போம்.
let us surrender to this. நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை I உண்டாவதாக. say, கர்த்தர் எனக்கு நிறைய பாடங்களை இதில் படித்து கொடுத்துருக்காரு. எனக்கு சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொன்னான்னு சொல்கிறேன். I have spoken it yet. I would. இந்த ஊழியம் ஒரு சின்ன ஊழியமாக இருந்த போது, ஒரு சின்ன அங்கே இருந்த போது, when this ministry was small, when the church was little, ஒரு ஊழியக்கார ஐயா பிரதர்ஸ் எல்லாம் வேலை செய்யிட்டு இருக்காங்க, எல்லாம் பில்டிங் வேலை நடந்துகிட்டு. the building work was going on and brothers. அப்போ ஒரு நாள் வேலைக்கு கொஞ்சம் காசு இருந்தா போதும். சிமெண்ட் எல்லாம் ரொம்ப விலை கம்மி, கூலி ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி இருந்தா போதும். So it was very less. நாளைக்குள்ள வேலைக்கு 500 ரூபாய் தேவை. We needed 500 for next day's work. அப்போ நான் இங்கே உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கேன். So I was seated here and praying. ஆண்டவரே, ராத்திரி எல்லாம் 500 ரூபாய்க்கு ஜாமான், 500 ரூபீஸ்க்கு ராத்திரி எல்லாம் ஜாமான். I prayed for 500 rupees throughout night. 1970s. I tell you, this happened in 1970. அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எனக்கு 500 ரூபாய் ராத்திரி முழுதும் கிடைக்கல. I could not get that 500. என் கையில் 5 ரூபாய் இருக்கு. I had only 5 rupees. வேலை ஆரம்பிக்க போகுது. The work is சிமெண்ட் வாங்க முடியல, எதுவும் வாங்க முடியல, அமைதியாக உட்கார்ந்துருக்கு. I was seated quietly. காலையில் ஒரு 7 மணி இருக்கும், ஒரு பாஸ்டர் வந்தார். 7 o'clock, a pastor came to visit me. நான் எப்போதுமே எங்கள் வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்தால் நான் ஏதாவது கொடுத்து அனுப்புறது. When the servants of God come to my house, என்கிட்ட இப்போ ரொம்ப மனசில் ஒரு மாதிரி ஒரு நெருடல். There was a hesitation, constraint in me. 5 ரூபாய் தான் இருக்கு, நமக்கு 500 ரூபாய் தேவை. We need 500. What can we do? நமக்கு இதை விட 100 மடங்கு தேவை. We need 100. இது 5 ரூபாய் கொடுக்க வந்திருக்கார். He has come for 5 rupees. பேசிட்டே இருந்தேன். So I was talking to him. அவர் காஃபியை இருந்து பார்த்தாரு, நான் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல. He's waited. அவர் வெளியே போயிட்டார். He just walked off. அவர் அங்கே அந்த பக்கத்தில் போயிருப்பார். He would have turned the other way. கிளியராக ஆண்டவருடைய வாய்ஸ். I heard the beautiful voice of God. நீ ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி, Throughout night you toiled and prayed. நான் எவ்வளவு தரணும்னு விசுவாசிக்கிற? How much would I give? Did you believe? நான் 500 ரூபாய் தரணும்னு விசுவாசிக்கிறேன். You believe that I would give you 500? ஆண்டவர் கேட்டாரு, The Lord asked நீ me. 5 ரூபாய்க்கு என்ன விசுவாசிக்கல, நீ எப்படி 500 ரூபாய் விசுவாசிக்கிற? How could you believe me for 500? 5 ரூபாய்க்கு நீ என்ன விசுவாசிக்கல? You never trusted me for 5 rupees. நீங்க நம்புறீங்களா இல்லையா? 5 ரூபாய் எடுத்து ரோடு வழியா ஓடுனேன். So with that 5 rupees I ran on the street. அவர் ஐயப்பா கோயிலை தாண்டிட்டாரு. He had crossed the temple. அவரை பிடிச்சு, ஐயா மன்னிச்சுங்க, I called him, caught எனக்கு myself. 5 ரூபாய், எனக்கு 500 ரூபாய் தேவை, எனக்கு பெரிய தேவை, எனக்கு இதான் இருந்துச்சு, எனக்கு தேவையான நான் கொடுக்கல, நீங்கள் தயவு செய்து இதை வச்சுங்க, எனக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வச்சுங்க. இல்லை நீங்கள் வச்சுங்க. I said no, you have. கொடுத்துட்டு உள்ளே வரேன், பின்னாலே அடுத்த ஊழியக்காரர் வராரு. I returned. I saw another pastor coming. எனக்கு இப்போ என்ன பண்ணுது, அட போறவரும் போயிட்டாரு, இதை வச்சிருந்தா இவருக்காவது கொடுத்துருக்கலாமே. If I had that amount, I would have given this. அவர் வந்து உட்கார்ந்தாரு. He came and நான் பிரைஸ் லார்ட் சொன்னேன், என்ன பாஸ்டர் காலையிலே வந்திருக்கிறீங்க? இல்லை சும்மா பார்த்து போகலான்னு வந்தேன் அப்படின்னாரு. came to see you. சரி உட்காருங்க. நான் நல்லா உள்ள போய் நல்லா சூடாக கொண்டு கொடுத்தேன் காஃபி. எனக்கு கொஞ்ச நேரம் உட்காரணும். ஆற்றி கொடுத்தா உடனே குடிச்சிருவார்ல, நல்லா சூடாக கொடுத்தேன். எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ 500 ரூபாய் விசுவாசம் போய் எனக்கு ஆண்டவரே இந்த ஊழியக்காரனுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு எனக்கு தாரும். Lord, grant me grace that I may நீங்க give நினைச்சுக்காங்க, நாங்களாம் இப்போ இப்படி வந்துட்டோம்னு நினைக்காங்க. Never consider that we came just. பாதைகளை கொண்டு போன பாதைகளை இப்போ 500 விசுவாசம் போயிடுச்சு. The faith for 500 has gone. ஆண்டவரே என்னெல்லாம் ஜெபம் பண்ணேன் தெரியுமா? You know what I prayed? வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீருக்கு இப்போ பில்டிங் வேலை விட்டேன், இவருக்கு இப்போ நான் காணி கொடுக்கணும். I have to give an offering. 10 ரூபாய் தார ஆண்டவரே, 10 rupees I cried. ஒருத்தர் கூட வரல காணி கொடுக்கறதுக்கு. Nobody ever turned up. இந்த மனுஷன் சூடான காபியை மடமடன்னு குடிச்சிட்டான். This man just gulped the coffee. பாஸ்டர் நான் புறப்படுறேன். Pastor, I want to leave. என்னையா பெரிய அவசரம்? எனக்கு எப்படியாய் அற்புதம் நடக்கும். I said somehow a miracle would நடக்கும். Somehow a miracle would. சரி இப்போ ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. I asked him to pray. இவர் ஜெபம் பண்ண, நான் கண்ணை திறந்து வாசல்ல ஆண்டவரே யாராவது ஒரு I was opening my eyes and looking at the door. 500 ரூபாய் ராத்திரி எல்லாம் பட்ட விசுவாசம் போய் 10 ரூபாயில நிக்குது விசுவாசம். Now the faith is standing only for 10 rupees. ஒருத்தரும் வரலங்க. Nobody turned up. இந்த மனுஷன் ஸ்வீட், ஷார்ட் அண்ட் ஸ்வீட், 2 வார்த்தையில ஜெபத்தை முடிச்சிட்டான். 2 words, this man of God ended his prayer. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. I felt sorry. கர்த்தரை நம்பி பில்டிங் தான் கிடைக்கல, இந்த ஊழியக்காரன் கையில 10 ரூபாய், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். I became weary. அந்த ஊழியக்காரர் ஜெபத்தை முடிச்சாரு. So பைய திறந்தாரு, பேக்க திறந்தாரு.
பாஸ்டர் நான் ஏன் வந்து தெரியுமா காலையில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உங்களை. You know why? நான் வந்து திருவள்ளூர் வரைக்கும் அவசரமா போறேன். என்ன வந்து இடையில ஒரு பிரதர் மீட் பண்ணாரு. அவர் காலையில உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் நடத்தி நான் என்ன பார்த்தோன்னு என் கையில கொடுத்துட்டு நீங்க வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க சொன்னார். அவர் போயிட்டாரு. பாஸ்டர் எனக்கு அடுத்த ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு. இதை வச்சுங்க பாஸ்டர் ஒரு கவரை கொடுத்துட்டு அந்த மனுஷன் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். 10 ரூபா கூட வாங்கல போயிட்டான். He never even took 10 rupees. அந்த கவரை திறந்தா சரியா 500 ரூபாய் இருந்தது. Exactly 500 note was there. கரெக்டா 500 ரூபாய். கர்த்தர்ட்ட காதறினேன். I cried unto my God. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. Only then I knew ஆண்டவர் முன்னாலே தர மாட்டாரு. God will never give earlier. ஆண்டவர் பின்னாலே தர மாட்டாரு. He would never give you late. Right time தர. He would give you at the appropriate moment. Right time. Exactly at the time when you need. இந்த மாதிரி ஒரு பாடம் இல்லங்க. Not a single lesson. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த பில்டிங் கட்டின விசுவாசிகள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. Believers are seated. அவங்களுக்கு தெரியும். They know pretty well as to how this building came up. என்ன தேவை வந்தாலும் whatever need I அசையாம முழங்கால நின்னுட்டு இருப்பேன் பா. I would be on my knees and praying to God. ஒரு ராத்திரி 11:30 மணி 11:30 in the night. டீ டைம். Tea time. ஒரு 10-20 பேர் வேலை செய்றாங்க. 10 to 20 people. எல்லாரும் டீ கொடுக்கணும். So I have to supply them tea. பணம் இல்ல. No money. நான் பாட்டு ஜெபிச்சிட்டு இருக்கேன். பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க, டேய் பாஸ்டர் டைம் பார்க்கல பக்கடா. நம்ம பாஸ்டர் கரெக்ட் டைம் காபி கொடுத்துருவாரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. Now he's praying. பாஸ்டருக்கு வந்து டைம் பார்க்கல போலடா. அவன் சொல்ற காதுல கேக்குது கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். So I'm able to hear what he says. ஏதோ 11 மணி காபி வந்துரும். So 12 o'clock they know very well the டைம் கரெக்ட்டா டைம் சாப்பாடு கரெக்ட்டா வந்துரும். So exactly the time they would receive it. எனக்கு கண்ணீர் வடியுது. ஆண்டவரே ராத்திரி 11:30 மணிக்கு யார் காபி கொடுப்பா? I'm just sharing tears. யார் காணி கொடுப்பா? Who would give offering for? நான் சொல்றேன் இன்னைக்கு கோடிக்கு கூட நான் பயப்படலங்க. 50 ரூபாய்க்கு பயந்தேன். So I was not night 11:30. 11:30 I was. இந்த பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்க, வீட்டு வாடகைக்கு இருந்தாங்க. There was a mother who was இவ்வளோ பெரிய போட்டு வச்சிருப்பாங்க. She had a brick. பக்கா ஹிந்து. She was a total. 11:30 மணிக்கு அந்த அம்மா எழுப்பி உள்ள வந்தாங்க கோயில். 11:30 இங்க பில்டிங் நடந்து இங்க எல்லாரும் வேலை செய்யிட்டு இருக்காங்க. Here people were working where அந்த அம்மா வந்து ஏசப்பா ஏசப்பா இதனடா இதுவரைக்கும் ஏசப்பாவை கூப்பிட்டு ஏசப்பாவை கூப்பிடுது. இது என்ன? Strangely she was calling the name. 11:30 மணிக்கு ஏசப்பா ஏசப்பானுச்சு. She said Jesus and Jesus. அங்க இருந்து நாங்க முழங்கால் போட்டு என்கிட்ட வந்துச்சு. She came to me. Father. She said, Father. எனக்கு தூக்கமே வரல Father. I was not able to sleep. என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட நீங்க கொடுத்துட்டு தான் தூங்க வரும் போல இருக்கு. எனக்கு ஆண்டவர் கடவுள் கொடுக்க சொல்றாரு. Your God is asking me to give this 50 rupees to you. எனக்கு 51 வேண்டாம் 50 தான் வேணும். I needed 50 not 50. கரெக்ட்டா 50. Exactly I received. 11:30 மணிக்கு காணிக்க எனக்கு தெரியுங்க. எனக்கு நீங்க சம்பளம் வாங்கினா 31ஆம் தேதி தான் நீங்க சம்பளம். இன்றைக்கு சம்பள நாள் அப்படி பேப்பர்ல போடுவான். On 30 எனக்கு 4 மணிக்கு விடிய காலம் சம்பளம் வந்திருக்கு. ராத்திரி 11:30 மணிக்கு சம்பளம் வந்திருக்கு. 11:30 I have the ட்ரெயின்ல போயிட்டு சம்பளம் வந்திருக்கு. I have received. ஃளைட்ல பறக்கும் போது சம்பளம் எங்கடா சம்பளம் வரும்? எப்படா சம்பளம்? Where I would receive my salary. நான் யார்கிட்ட இதுவரைக்கும் என்னோட தேவையை வாய் திறந்தது இல்ல. I never ever asked for my எனக்கு needs. ஒன்னு தெரியுங்க. One thing I know. ஆண்டவரோட ரைட் டைம் தவறவே தவற. The Lord will never fail. 1 minute தாமதிக்க மாட்டார். He would never delay even for a single minute. நான் சொல்றேன் இங்க இருக்க பிரதர்ஸ் எல்லாம் இங்க நடக்கிற காரியத்தை பார்த்து அரண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். My brothers were taken aback. இன்றைக்கு கோடியில திட்டமிட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். So we are planning on crores. ஆனா அது எப்படி வருதுன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். I do not know how it would come. எனக்கு தேவை கோடி. I need crores. என் கையில ஆண்டவர் கொடுக்கிறதுல நான் லட்சமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். So I am spending in lakhs. ஐயோ எனக்கு கோடி வரதெல்லாம் கோடியா மூட்டை கட்டி பீரோல போட நினைக்கல. I never ever எனக்கு thought தெரியும் of gathering என் that. தேவையை ரைட் டைம் ஆண்டவர் தருவார். I know God would Right supply time. my need at the proper moment. எனக்கு விசுவாசம் கத்து கொடுத்தாரு. God has given me a faith. நீ வாங்குற விசுவாசம் மட்டும் உனக்கு இல்ல. Not only the faith to receive. நீ கொடுத்தால் If you give, நீ பெறுவாய். you would receive. நீ கொடுத்தால் If you give, நீ பெறுவாய். you would receive. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நான் ஒருத்தருக்கு சண்டே இந்த வாரம் நினைக்கிறேன் ஒரு சின்ன தொகை கொடுத்தேன். கொடுத்துட்டு அவர் கீழே போயிருப்பாரு. அடுத்த ஆள் மேலே வந்தாங்க. என் ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க
கொடுத்த உடனே டபுள் ஒன்று கொடுக்குறேன். How come after giving you receive immediately? ரெண்டு விசுவாசம் இருக்குங்க. Two faith. ஒன்று வாங்குறது, A faith to receive, ஒன்று இழக்கிறது. a faith to lose. இழக்கிறதுக்கு என்ன வேணும்? You know what you விசுவாசம் need. வேணும். You need faith to lose. நான் சொல்றேன், இழக்கும் பொழுதுதான் நம்ம நினைக்கிறோம், When you என்னமோ நினைக்கிறோம். we think ஆனா something. ஒன்றே நான் சொல்லுவேன், One thing I கர்த்தர் tell நம்முடைய விசுவாசம் சோதிக்க விரும்புகிறார். God desires to try our faith. எவ்வளவு பெரிய காரியத்துக்கும் அவன் நம்புவான். He would believe me whatever may be the matter. எவ்வளவு பெரிய காரியத்தை அவன் கொடுப்பான். He would offer whatever may be the case. இந்த உலகத்திலேயே கொடுக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னா, What is that cannot be given? own son. His own son. மகனை கொடுக்க முடியாது. Cannot give his own son. நேசகுமாரனை கொடுக்க முடியாது. Cannot give his beloved கர்த்தர் son. ஆபிரகாமை சோதித்தார். The Lord tried Abraham. ஆபிரகாம் ஜெயித்தார். Abraham overcame. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? நமக்கு தகப்பனாக மாறினார். He became the father of nations. He became அவங்க சும்மா our தகப்பன் father. ஆகலங்க. He never became father அவங்களுடைய just like எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள தகப்பனாக்கல. not the experience. அவங்களுடைய அழைப்பு அவங்கள His தகப்பனாக்கல. calling has not made him a father. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையிலே ஜெயித்தார்கள். The trial that was given when he தகப்பனாக conquered, மாறினார். he became a father. உங்களுக்கு இருக்கிற சின்ன விசுவாசம், Whatever small faith நமக்கு you have, இருக்கிற ஒரு சின்ன whatever விசுவாசம் small faith you have, ஆண்டவர் சோதிக்க the விரும்புகிறார். Lord desires to try us. அதனாலதான் தன்னிடத்தில் சுகத்துக்காக வந்தவங்களை பார்த்து கேட்டார், Looking at those who came for இதை healing. எனக்கு செய்ய முடியும் என்று உனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு வல்லமை இருக்குமா? Do you know that நீ you have to have விசுவாசிக்கிறாயா? the- Do you believe that I have the வல்லமை power? உண்டு என்று Do you விசுவாசிக்கிறாயா? believe that I have the என் power? வல்லமை Do விசுவாசிக்கிறாயா? you believe the power என் that I வார்த்தையை have? Do you விசுவாசிக்கிறாயா? believe the word? ஏன் அவங்கள்ட்ட கேட்டாரு? Why did he ask him? நீ விசுவாசத்தபடி அவனுக்கு ஆக கடவுதுப்பா. Let it be done according to your faith. நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் போது God நான் tries our faith. அர்ப்பணிக்கிறேன். I offer myself. நான் சொல்லுவேன், கர்த்தர் விசுவாசம் விட்டு கொடுங்க. Surrender yourself. நான் சில வேளைகளில் சொல்லுவேன், At times I say, மருந்தே எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. I would say that they would never take medicine. நல்லது, எடுக்கிறது நீங்கள் அது உங்களை பொறுத்தது, என்னை பொறுத்தது அது வேற விஷயம். It's entirely a different subject. மருந்தே எடுக்க மாட்டேன்னு சொன்னா வீட்டில் வந்து என்ன தெர்மாமீட்டர், Having the thermometer at மருந்தே home. எடுக்க மாட்டீங்கல்ல, You say that you don't. என்ன எதுக்கு தெர்மாமீட்டரு? What for you need the அதை thermometer? வச்சு பார்த்துட்டு இருப்போம். பாஸ்டர் 100 வந்துச்சு, Now it's Praise 100. the Lord, ரொம்ப ஜுரமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க Praise the பாஸ்டர். Lord. He's having high fever. 102 வந்துருச்சு Now it's 102. பாஸ்டர், 102 வந்துச்சு, Pastor, it's ஜன்னி now வர்ற மாதிரி இருக்கு, appears he would suffer from டாக்டர்ட்ட fit. போலான்னு இருக்கோம். We are about to go to the doctor. நான் சொல்லிடுறது, நீ முன்னாலே போயிருக்கணும். I say you should have gone early. இன்னைக்கு சிலருக்கு 102 டிகிரி விசுவாசி, 100 faith for சில 100. விசுவாசி ஜன்னி விசுவாசி. Faith when fits come. அவன் கேட்பான், He would ask, உனக்கு அறிவு இருக்கா? any sense in your head? படிச்சவன் தானே, Are you not learning? அதனால என்ன பண்ண? What have you done all these days? ஏன் இந்த கேள்வி கேட்கணும்? அவன் உனக்கு அறிவு இருக்கா? நீங்க அங்க போய் சொல்லணும், நான் இயேசுநாதரை நம்பி உட்கார்ந்தேன், I believe Jesus. இயேசுநாதர் எங்களை கைவிட்டுட்டாரு, Jesus was. அதனால தான் வேலைச்சாமி வாங்கிட்டு வந்தேன். That's why I came for the medicine. தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதீங்க. Do not proclaim the name of God in vain. டாக்டர் தேவைங்க, அவங்களோட சேவை பெருதுங்க, We need the service of the doctor. அவங்களோட தேவை பெருசு. We need their help. நான் அவங்கள குறைவா சொல்லல, I would not பட் speak ill நீங்க of them. சாகுற வரைக்கும் போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா You say that சாவுங்க, போவாதீங்க. Never mind if you die, don't go. கர்த்தருக்கு மகிமையா இருக்கும் அது. It will be glory to God. இல்லையா? If not, ஜுரம் வர்ற மாதிரி இருந்தோடனே போயிருங்க. if it appears that fever would come, just rush off to the doctor. உடனே மருந்தை பார்த்து முதல்ல சோமா இருக்கு, இல்லைன்னா பெரிய ஆஸ்பத்திரி பெரிய பில்லா சேர்ந்துரும். So you'll have to pay a huge medical bill. கர்த்தர் நல்லவர். The Lord is good. நான் சொல்றேன், உங்களுக்கு வருத்தப்படுதல, I do not want to hurt you. சோதனை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. Never கடைசியாக forget that there is trial. கர்த்தர் எதை விரும்புறான்னு கேட்டீங்கன்னா, What does he desire? நாம தேவனில் எவ்வளவு அன்பு கூறுகிறோம் என்பதை தேவன் சோதிக்குவார். God wants to try us to how much we love God. தேவன் மேல் நம்ம அன்பு அவ்வளவு. What's the love that we have on God? உபாகமத்தின் புஸ்தகம் Book of Deuteronomy, 13ஆம் அதிகாரம் 13th chapter, முதல் 3 வசனங்களை வாசித்தால், first 3 verses. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியா வாசிங்க, ஒரு உங்களுக்குள்ள தீர்க்கதரிசி எழுப்புறான். If there arise among you a prophet, உங்களுக்குள்ள சொப்பனக்காரன் எழுப்புறான். there's a dreamer. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு.
So his prophecy is fulfilled. அவன் சொன்ன காரியம் நடந்துடுச்சு. Whatever he said has come to pass. ஏன் இந்த தீர்க்கதரிசியை உங்களுக்குள்ள நான் வச்சேன்னா, Why I kept this prophet? ஏன் சொப்பனக்காரனை வச்சேன்னா, Why I kept the dream? அவன் சொன்னது நிறைவேறிச்சு. Whatever I said has come to அவன் pass. சொன்னது நடந்துடுச்சு. Whatever he said has come to நீங்க pass. யாரும் நேசிக்க கூடாது. Whom you should not இந்த love, சொப்பனக்காரன் இல்ல, not the dream, இந்த தீர்க்கதரிசி இல்ல, not the prophet. இந்த தீர்க்கதரிசி சொன்னதே நடந்தாலும், Though the இந்த சொப்பனக்காரன் சொன்னபடியே நடந்தாலும், whatever the dreamer says நீங்க has come to யாரை நேசிக்கணும்? Whom you ought to love? என்ன நேசிக்கணும்? God love me. நீ சொப்பனக்காரனை நேசிக்க கூடாது. You should not love the dreamer. நீ தீர்க்கதரிசி நேசிக்க கூடாது. You should not love the prophet. அவர் சொன்னதெல்லாம் நடக்குது பிரதர். Brother, whatever he has spoken has come to சொன்னதெல்லாம் pass. நடந்துருச்சு பிரதர். Whatever he has spoken has come to pass. ஒரு தேவனுடைய ஊழியன் ஒரு முறை துக்கமா சொன்னாரு. The servant of God came to Pastor, me sorrowfully and said, ஒரு உண்மை தெரியுமா பாஸ்டர்? Pastor, you know, நம்ம சென்னையில Chennai, ஒரு பெரிய ஊழியக்கார பேரை சொல்லி இன்னாரும் இயேசுநாதரும் எலெக்ஷன்ல நின்னா சத்தியமா இயேசுநாதருக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னார். I am sure Jesus would not receive even his deposit. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். I hope you can understand. ஜனங்கள்ட்ட யாரை அறிஞ்சு வச்சிருக்காங்க, யாரை தெய்வமாக்கிட்டாங்கன்னா, Whom தீர்க்கதரிசிகளை தெய்வமாக்கிட்டாங்க, made the prophets God, சொப்பனக்காரங்களை made தெய்வமாக்கிட்டாங்க, the dreamers as God. தேவனை ரெண்டாயிரத்துக்கு வச்சிருக்காங்க. They have kept God in second place. ஆண்டவர் வந்து சோதிக்கிறாராம். God is now trying you. நீ யாரை நேசிக்கிற? Whom do you love? இந்த சொப்பனக்காரன் சொன்னதெல்லாம் நடக்குது. Whatever the dreamer says comes to pass. சொன்னதெல்லாம் நடக்குது. Whatever he says comes to நீ pass. அவனை நேசிக்கிறியா? Whether you love him, என்ன நேசிக்கிறியா? whether you love me. ஆண்டவர் அதுக்கு தான் தெரிவி வச்சிருக்க, மனுஷனை வச்சிருக்காரு. That's why yes, நான் சொல்றேங்க, நான் பைபிள் ஸ்டடி சொன்னேன், I have spoken about it. என்னதான் மலையை புரட்டினாலும் Even the mountains, மனுஷன் தான், man is man. தேவன் தான். God is God. தேவனுடைய இடத்துல மனுஷனை வைக்காதீங்க. Never place man where God ought to be. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், How great he may be a prophet, எவ்வளவு பெரிய சொப்பனக்காரனா how இருக்கட்டும், great he may be a dreamer, என்னென்னவோ சொப்பனத்தை பார்க்கட்டும். let him dream anything. இப்ப நிறைய ஊழியக்காரங்க சொப்பனம் இல்ல, காலையில பிரேக்ஃபாஸ்ட் பரலோகத்துல, மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் ஆவடி, மத்தியானம் லஞ்ச் ஆவடியில, நைட் சப்பர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்துடுறான். So breakfast in Season heaven, ticket வாங்கிட்டு dinner at meals at Avdi, dinner back at heaven. என்ன தைரியம் உடம்புல இன்னைக்கு நிறைய பேர். Just can't understand the atrocity that is going on. குளிச்சுக்கிட்டு இருந்தாராம், வெளியே எலியா சேர் போட்டு காத்திருக்காராம். Elijah was waiting. Sad, very sad state of affairs. இதெல்லாம் எதுக்குங்க? உதாரணம், இந்த உதாரணம் எதுக்கு? Why all these examples? தங்களை பெரியவங்களை காட்டுறதுக்கு, To show that they are big, தங்க பக்கம் இழுக்கிறதுக்கு. to drag people onto them. எங்க உண்மையாவே எலியா வரட்டுங்க, Let Elijah come. உண்மையாவே எலியா வரட்டும். Let him come. இப்ப வந்து என் கூட நின்று பேசிட்டு இருக்கட்டும். Say, let him come and speak to me. நான் எலியாவா போறது இல்ல, I cannot become நான் Elijah. இயேசுநாதராக போறது I இல்ல. cannot become Jesus. நீங்க ஏசிக்க வேண்டிய யார? Whom you ought to love? தேவனை நேசிங்க. You ought to love God. தேவனை நேசிங்க. Love God. அந்த அன்பை கூறு போடாதீங்க. So do not deviate or அவர் do not. ஒருவரே நேசத்துக்குரியவர், He alone ought to be loved. அவர் ஒருவரே பாசத்துக்குரியவர். He alone ought to be loved. நான் சொல்லுவேன், அன்பு என்ன செய்யும் தெரியுமா? You know what love is? அன்பு மரணத்தை காட்டிலும் வலியது. Oh, love is more powerful than அந்த death. அன்பை எதுவுமே தணிக்க முடியாது. Nothing can quench love. அந்த அன்பை பிரிக்க முடியாது. Nothing can ever separate அன்பு love. என்று சொல்லுகிறது ஒரு உறவு. Love is an intimacy அது or fellowship. பிரிக்க முடியாத You can never ever separate it. எல்லாவற்றையும் அசட்டை பண்ணும். It can break anything. தேவனை ஒருவன் நேசிப்பானானால் If one would love அது God, என்ன உறவு தெரியுமா? what's that intimacy? பாருங்க, தாவீது சொன்னாரு, David said, தேவனே என் பலனாகிய கர்த்தாவே, Lord my strength, நான் உம்மிலே அன்பு கூறுகிறேன். I love thee my God. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, Look at his life. ஒரு பெரிய நஷ்டம் வந்துச்சு அவருக்கு. A great loss came to him. அவரு ஒரு பாவம் செய்துட்டாரு. He committed a certain sin. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? You know what he did? அவருக்கு தெரியும் இந்த பாவம் தேவன் என்னை தள்ள போறார். He knew that God would cast him off because of that sin. எதை மட்டும் கேட்டார் தெரியுமா? What he asked him? சிங்காசனத்தை தள்ளிராதையும், Lord, அரண்மனையை தள்ளிராதையும். he never asked for the throne. He never asked for the என்ன palace. கேட்டார் தெரியுமா? You know what he asked? ஆண்டவரே, Lord, உம்மை விட்டு மாத்திரம் தள்ளிராதீங்க. cast me not away from thee. எத்த வேணுமானாலும் இழப்பேன், I am prepared to lose anything. பட் உம்மை மாத்திரம் இழக்க மாட்டேன் சுவாமி. Lord, I will not. நீர் தான் வேணும், I need thee, my நீர் Lord. தான் வேணும். I need thee, my God. அவர் தவறு செய்த பொழுது When he அவருக்கு நேராக தண்டனை வந்தது. punishment came to him, அவர் சொன்னாரு, said,
மனுஷன் கையில விழவே மாட்டேன். I would never fall in the hands of கர்த்தருடைய கையில மாத்திரம் விழுவேன். I would fall in the hands of God. கர்த்தருடைய கையில மாத்திரம் I would விழுவேன். fall in the hands of அவரை God. விட்டு என்ன பிரிக்கவே முடியாது. Nothing can separate me from the love of God. ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்த இந்த பவுல், Paul, who said that I would do according to thy will, உங்களை போல என்ன போல ஒரு நன்மை அனுபவிக்கலங்க. he never enjoyed the goodness that we அந்த enjoy. மனுஷன் ஏறக்குறைய ஒரு அடி குறைவாக 5 முறை 39 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டான். 5 times பசி, he was whipped, 39 பட்டினி. times. Hunger, ரொம்ப starvation. உடைச்சன்னு கேட்டீங்கன்னா நிர்வாணம். He suffered நான் nakedness. நிர்வாணமா இருந்தேன். He was suffered கப்பல் nakedness. சேதத்தில் இருந்தேன். I என் suffered சொந்த ஜனங்களால் வந்த சோதனை, the trials through புறஜாதிகளால் வந்த the சோதனை, trials through the Gentiles, திருடர்களால் வந்த the சோதனை, trials through the thieves. அத்தனை சோதனை அனுபவிச்சேன். He suffered all the tribulation. ஆனா இத்தனை காரியங்களும் I saw that என்னை ஒன்றை விட்டு பிரிக்க முடியல. one thing could not என்னன்னு separate. கேட்டீங்கன்னா, What was it? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. Nothing could ever separate me from the love of பிரிக்கவே Christ. முடியாது. No, never. தேவன் இந்த மனுஷனை ஏன் உயர்த்தினார்? You know why God lifted him up? நான் சொல்லுவேன் அருமையான I கர்த்தருடையவர்களே, would say, dear children of God, கர்த்தர் நம்முடைய அன்பை காண விரும்புகிறார். God desires to see our love. அதனால தான் Because of எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல In Jeremiah 2:2, கர்த்தர் சொன்னார், the Lord said, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை "Glory be to உண்டாவதாக. the name of God. உன் இளவயதின் பக்தியையும் நீ உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன்." I remember thee, the kindness of thy youth, the love of thyness." எந்த லவ் தெரியுமா? What was the love? ஆண்டவர் எந்த அன்பை நேசிக்கிறார் What தெரியுமா? was the love he நீ remembered ரட்சிக்கப்பட்ட போது, when you were நீ saved, ஞான ஸ்நானம் பெற்ற போது, when you received நீ baptism, கர்த்தரை பற்றி கொண்ட போது, when you caught hold of உன்னுடைய the Lord, ஆரம்ப காலத்துல when at the early நீ stages, எவ்வளவு அன்பை நேசித்தார், how much you love எவ்வளவு God, நேசித்தார். how much you love God. ஆண்டவரே, Lord, உங்களுடைய பாதமே போதும், I said, your feet is உங்களுடைய enough. பாதமே தஞ்சம். Your feet is my shelter. ஆனா வெளிப்படுத்தல் எழுதினார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். You have come down from the first love. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுட்டாய். You have fallen from the first love. ஆண்டவர் நம்முடைய அன்பை சோதிச்சு பார்க்க விரும்புறார். The Lord desires to try our love. நாம் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம்? How much do we love God? மரணமா, Is it death காவலா, or prison அடியா, or stripes? என்ன வந்தாலும் Come what may. என் இயேசு விட்டு பிரிக்கவே முடியாது. Nothing can separate me from அந்த Jesus. அன்பை தேவன் சோதிக்க விரும்புகிறார். God desires to try that love. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, Would you ask God, ஆண்டவரே, Lord, உம்மை மாத்திரம் தான் நேசிக்கிறேன். I would love thee alone. ஏன் தெரியுமா? You know why? நான் கடந்த வாரம் சொன்னது போல Even as I spoke ஏ last, சொன்னார், Jesus said, தேவன் சொன்ன, நான் உன்னை மீட்டு கொண்டேன். I have redeemed you. நீ யாருடையவர்? You are நீ mine. என்னுடையவர். You are mine. மணவாட்டி சொன்னாள், The என் நேசர் என்னுடையவர், my beloved is mine. நான் அவருடையவர். I belong to him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் சொல்வேன், நாம் ஒருவருக்கு சொந்தம். We belong to. நான் ஒருவருக்கு சொந்தம். We belong to only one அவர் person. எரிச்சல் உள்ளவர். He is a jealous God. எதனால எரிச்சல்? You know why he is jealous? அவர் என்னை முழு மனதோடு நேசிக்கிறார். He loves us wholeheartedly. என்னுடைய எல்லாம் அவருக்கே சொந்தம். Everything of me belongs நான் to him. வேறு எதையுமே நேசிக்க நான் விரும்பல. I never desire to love anything else. எதையுமே நேசிக்க விரும்பல. Never desire to love anything ஒரு else. சம்பவத்தை நான் நியூசிலாந்து நடந்ததா வாசித்தேன். ஒரு வீட்ல குழந்தை இல்ல. They never had a child. குழந்தை இல்ல. They never had a child. ரொம்ப நாளா காத்திருந்தாங்க. They were waiting for long. குழந்தை இல்ல. No child. கடைசியாக Lastly, அவங்க நாய்க்குட்டி எடுத்து வளர்த்தாங்க. they brought up a puppy. It's a very good puppy. It's a very nice. ரொம்ப அருமையா இது அந்த அவங்க கூட அவங்க மேல ஏறி விளையாடிச்சு, அவங்க கூட படுக்கையில படுத்திருந்துச்சு. Played along with them. ஐயோ, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ராஜ சாப்பாடு. Morning to அதனுடைய night. பயங்கர கவனிப்பு. It was taken good care இந்த of. நாய் அப்படியே எஜமானுடைய அன்பில் அப்படியே தழைச்சு போயிடுச்சு. So the dog was just floating in the love of the master. ஏதோ கிருபையினாலே ஒரு பிள்ளை பிறந்துச்சு. Somehow by grace they gave birth to a child. பிள்ளை பிறந்தா இந்த நாய் மேல வச்ச அன்பு மாறி இந்த பிள்ளை மேல வந்துச்சு. Now the affection has turned towards the child. இந்த பிள்ளையை கொஞ்சனாங்க. They started petting the child. இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டினாங்க. They started giving feed to the இதெல்லாம் child. நாய் பார்த்துக்கிட்டே The dog was watching everything. கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. Went on washing. நமக்கு பால் ஊட்டினது இப்போ வந்து அவனுக்கு பால் ஊட்டுறாங்க. Now they were feeding. நடந்த உண்மை சம்பவங்க. It's a true incident. ஒரு நாள் அம்மா வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. Once the mother was cooking a food.
அவங்க சமைச்சிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. A time came to feed a child. ஓடி வந்து பார்த்தா தொட்டில்ல பிள்ளை இல்ல. The child was not there. தூங்கிட்டு இருந்த பிள்ளைய காணோம். The child was not up. இது வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. She was just. அம்மா வீடெல்லாம் தேடினாங்க. The mother searched the entire house. எங்கேயுமே பிள்ளை இல்ல. Could not see the child. கடைசில பாத்தீங்கன்னா பக்கத்துல குப்பை தொட்டியில பிள்ளை செத்து கிடக்கு. The child was there in the dustbin dead. இந்த நாய் அத பிள்ளைய பிடிச்சு குப்பை தொட்டில போட்டு வந்துருச்சு. The dog caught hold of the child and threw it in the dustbin. என் மேல உள்ள அன்பு இந்த பிள்ளை மேல போயிடுச்சு. Because you changed the love. பிள்ளை வர்ற வரைக்கும் up to the child came. என்ன நேசிச்சாங்க. They loved me. என்ன கொஞ்சனாங்க. They petted me. என்ன மடியில போட்டு விளையாடினாங்க. Kept me in the lap and played. இப்போ இந்த பிள்ளை அன்பு எடுத்துருச்சு. But because of this child, இதே காரியம் தான் ஆண்டவர் செய்தார். This is what the Lord did. 100 வயசு வரைக்கும் இந்த மனுஷன் ஆண்டவரோடு நடந்தாரு. 100 years Abraham walked with God. ஆண்டவரோடு பேசினாரு. He spoke with God. ஆண்டவரோடு உறவாடினாரு. He had conversation. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாங்க. Both of them sat and spoke. இப்ப வயசு 100. Now he's 100 years. வயசான காலத்துல ஒரு தாத்தாவுக்கு பிள்ளை பிறந்தது. Now this grandfather gave birth. ஆண்டு சந்தேகம் வந்துருச்சு. The Lord had a doubt. ஆபிரகாம் என்ன நேசிக்கிறானா? இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த பிள்ளையை நேசிக்கிறானா? Whether he loves a child. எதை நேசிக்கிறான்? Whom does he love? கர்த்தர் நேசத்தை அறிய விரும்பினார். God wanted to try. ஆகையாலே தான் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட வந்து உன் நேசகுமாரன், your beloved son, உன் ஏக புத்திரன், your only son, உன் ஒரே மகன், your only son, அவனை கொண்டு பலி செலுத்து. take him and offer him. ஒரு வார்த்தை அந்த மனுஷன் கேட்கல. Man never uttered a word. அவர் ஒன்றை நிரூபிச்சாரு. One thing, ஆண்டவரே, Lord, ஒரு ஈசாக்கு போனா இன்னொரு ஈசாக்கு வருவான். I know if one Isaac ஆனா நீர் ஒருவர் தான் என் அன்புக்குரியவர். you alone not to be loved. உம்மனை இழக்கவே மாட்டேன். I would not lose him. ஈசாக்கு இழப்பேன். I am prepared to lose இழக்க மாட்டேன். இந்த ஈசாக்கு செத்தா அவன் உயிரோட எழுப்ப வல்லவர். He is able to rise him up. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I love thee. என் பிள்ளைக்கு மேலாக உம்மை நேசிக்கிறேன். Lord, I love thee above my son. ஒருவேளை இந்த மனுஷன் சாராள் இடத்துல மாத்திரம் சொல்லி இருந்திருப்பாரானால், had he conferred with Sarah, நிச்சயமாய் பெரிய தோல்வியா முடிஞ்சிருக்கும். surely it would have turned an utter failure. ஆனா அங்க கூட சொல்லல. Never spoke to Sarah. நேரா பிள்ளை எடுத்துட்டு போனாரு. Straight away he took the child. ஆனா ஆண்டவர் சாகடிக்கல. Lord never allowed the child to die. டெஸ்டிங், அவனை சோதித்தார். Tried and tested. சோதனையில அவர் ஜெயித்தார். He overcame. இப்ப சொன்னார், ஆபிரகாம், says Abraham, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know thee. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless thee from this day on. அருமையானவர்களே, Yes, dear ones. தேவன் நம்முடைய பிரதான மானங்களில கை வைக்கிறது என்ன? Why God catches hold ஒரு of நாள் one ஆண்டவரை to love. நேசிச்சோம். Once we love God. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வீட்டை நேசிக்கிறோம். Now we love the house that God gives. இதுவரைக்கும் ஆண்டவர் நேசிச்சோம். So far we love இன்னைக்கு God. பணத்தை நேசிக்கிறோம். We are loving money. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை We are நேசிக்கிறோம். loving the blessings. அவர் கொடுத்த மனைவியை We are நேசிக்கிறோம். loving the அவர் wife. கொடுத்த that has பிள்ளைகளை given. We are நேசிக்கிறோம். loving the children. that has இவைகளெல்லாம் given. தேவை. All these are needed. But first love, What about your first love? first love, What about your first love? முழு இருதயத்தோடு என் தேவனை நான் நேசிக்கிறேன். Lord, I love thee with my entire இந்த heart. அன்புக்கு நடுவாக யாரும் வரவே முடியாது. Nothing should come in between I you. love you Jesus. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். முழு இருதயத்தோடு உம்மை With நேசிக்கிறேன். all my heart I love thee, my God. இன்றைக்கு அன்பை சோதிக்கும் பொழுது Even when your love is being உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, not to உங்களை destroy. உயர்த்துறதுக்கு, That God may lift you up. உன் வெள்ளி விலைக்கு உன்னை பொன்னாக்குவதற்கு. That நீங்க silver நினைச்சுக்காதீங்க, may be சோதனை என்ன அழிக்கிறதுக்கு இல்ல, temptation is not to சோதனை destroy. என்ன உயர்த்துவதற்கு. Temptation would lift you up. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Man who bears சோதனை temptation is சகிக்கிற blessed. மனுஷன் பாக்கியவான். Blessed is a man who is able to bear அவர் the என்னை temptation. சோதித்த பிறகு Once after his நான் trial, பொன்னாக விளங்குவேன். he'll come even as fine நான் gold. பொன்னாக விளங்குவேன். I'll come even as gold. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I surrender unto your hands. சங்கீதக்காரன் சொன்னது போல, Even as the psalmist says, ராக்காலங்களிலே என்னை சோதித்து பாரும். Lord, try me during the night watches. ஒன்றையும் காண மாட்டீர். Would not find anything in me. பரிசுத்தவான்கள் இருக்கிறவங்க அர்ப்பணித்தார்கள். They என்னை surrender. சோதித்து பாரும். Try us, Lord. இன்னைக்கு முழங்கால் படிடுவோம். Let us go on our knees. ஆண்டவரே, Lord, என்னை சோதிச்சு பாருங்கப்பா. try us, Lord. என்னை சோதிச்சு பாருங்க. Try us, Lord. என்னை சோதிச்சு பாருங்கப்பா. Try me, my God. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் If you are led by the Spirit of God, நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். you would be the sons of God. யார் தேவனுடைய புத்திரர்? Who are the sons of God? தேவன் நம்மை சோதனைக்கு நேராக நடத்துகிறார். God would lead us to temptation. நம்முடைய வார்த்தையிலே உண்மை, Faithfulness in our word, நம்முடைய விசுவாசத்திலே மேன்மை,
or glory in our faith. எல்லா பயத்தோடு சொல்லுவேன். In all fear I say, நம்முடைய அன்பில் உள்ள அர்ப்பணிப்பு. so surrendering us in our love. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I surrender. என்னை சந்திங்கப்பா. Lord, visit me, O Lord. என்னை சந்திங்க. Visit me, my Lord. நீர் என்னை சோதித்த பிறகு, after trying me, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனாக, that I may be a channel of blessing. ஆண்டவரே என்னை மாற்று. Lord, change me. என்னை மாற்று. Change me even as a channel of blessing. எத்தனை பேர் உண்மையாய் சொல்வீர்கள்? How many of you would say faithfully, ஆண்டவரே Lord, என்னை நடத்தும். lead me, O Lord. என்னை நடத்தும்ப்பா. Lead me, my Father. எந்த வழி நடத்து நடத்தும். Whatever may be the way, ஓ lead me. ரபஷபபபலபா. ஒரு நிமிஷம் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. Let us look unto உம்முடைய Jesus. கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I surrender unto you. உம்முடைய சித்தம் போல என்னை நடத்தும். Lord, lead me according to thy will. எந்த வனாந்து நடத்தும் ஆண்டவரே. Lord, let it be in any way. என்ன சோதிக்க வேணுமோ என்னை நடத்தும் ஆண்டவரே. You may try me in any manner. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சோதனையே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவக்கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான், ஜீவக்கிரீடம்